சகோதரனுடைய வாயின் வார்த்தையின்படியே நான் வந்த வண்ணமாய் வெறுமையாய் திரும்பி போகவே கூடாது. நான் அவருக்கு சேர்ந்துட்டு நானும் அதையே சொல்கிறேன். நான் எப்படி வந்தனோ அப்படி நான் திரும்பி போனால் நான் சபை கொடுத்துருக்க அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால நான் தேவை உணர்ந்தவனா, ஆண்டவரே என்னுடைய இதயம் எம்டியாக இருக்க ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை என்ன மண்ணாவாரே என்னை போஷிக்கும். நான் வந்தது சும்மா கிளம்பி திட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை போகணுமே அப்படின்னு ஆண்டவரே, நிறைவாய் நான் போகணும் ஆண்டவரே. நம் இருதயங்களிலே ஆழத்திலே ஆண்டவரே என்னுடைய குறைவுகளை எனக்கு சுட்டி காட்டுங்க. திரும்பி நான் போகும்போது சகோதரன் ராஜா சொன்ன வார்த்தையின்படியே நான் திரும்பி போக உதவி செய்யுங்க. நாம் இருதயத்தில் அப்படி பகிரங்கமாக அறிக்கை செய்யுங்க. யாரோ ஒரு மனுஷன் சொல்லி நம்ம இங்கே பேசுகிறோம், மனுஷன் சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தாது இல்லவே இல்லை. தேவன் உங்களையும் என்னையும் எப்படி முன்குறித்தாரோ அதுபோல் சில ஒழுங்குக்கு சிலரை முன்குறித்து தேவன் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படியே அவன் வாயின் வார்த்தையின்படியே நாம் கேட்டு நடந்தோம்னா மெய்யாவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். சகோதரர் கமலநாதன் சொன்னாங்க, நாம் பாக்கியவான்கள். சங்கீத புஸ்தகம் 100 மெய்யாவே நாம் அந்த வார்த்தையை நாம் உணர்ந்தோம்னா மெய்யாவே நாம் பாக்கியவான்கள் உணர்ந்து பக்கம் 760 பழைய ஏற்பாடு சங்கீதம் 144. இந்த சங்கீதக்காரன் அநேக காரியங்களை பேசிட்டே வராரு. முதல் வசனம் எப்படி சொல்றாரு? என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்களாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தாவீது சொன்னார், என்னை போருக்கும் என்னை யுத்தத்திற்கும் நீங்க படிப்பிக்கிறீங்களே நன்றி. நமக்கு அந்த வசனம் வேண்டாம். ஆனால் நாம் ஆண்டவரே இந்த பூமியில எனக்கு வாழ்வதற்கு ஒரு சபை கொடுத்து நான் வாழ நீங்க வழி சொல்லி தரீங்களே, நன்றி ஆண்டவரே. இப்படி சொல்லி நாம் வந்தோம்னா நாம் 9ஆம் வசனம், நான் உனக்கு ஒரு புது பாட்டை பாடுவேன். நான் பெருமையா வந்திருக்கிற ஆண்டவரே, நான் நிறைவாய் போயிடணும் ஆண்டவரே. எப்படி ரூத்தும் அந்த சகோதரி சொன்னது போல நாங்கள் வெறுமையாய் போனோம், கர்த்தர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். சுயபலத்தினாலே நாங்கள் போன வெளியில. ஆனால் இப்ப திரும்ப நாம் எருசலேமுக்கு வந்து என்னையும் என் மருமகளையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்தார். அந்த சந்ததியிலே இயேசு உருவாகி விட்டார். நம்முடைய இருதயங்களை ஆழமா இயேசுவை நம்பணுங்க. ஏதோ நாம் வந்து இங்க கொஞ்சம் ஜனங்கள் நமக்கு வேணும், நம்மளை புதைக்கவும் எரிக்கவும் திருமணத்திற்கும் இல்லவே இல்லை. ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எத்தனையோ ரோட்டில் போகிற பிச்சைக்காரனை எடுத்து அடக்கமான ஆட்கள் இருக்கிறாங்க, திருமணத்திற்கு வர ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் என்னன்னா, ஆண்டவரே நானும் நீங்களும் உமக்கு விசேஷ ஜனங்கள் ஆண்டவரே, நீர் எங்களுடனே கூட இருக்கிறீர், ஒரு புதுப்பாட்டை பாடுவேன். இப்படி சொல்லிக்கிட்டே வந்து அவர் சொல்றாரு பாருங்க. இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்தோம்னா 12ஆம் வசனம், எங்கள் வீடுகளிலே எங்களுடைய பிள்ளைகள் இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும், இளமையிலே வயல் விவசாயம் வச்சிருக்கும் தெரியும், சின்ன விதை விட்டோடனே அது கிளம்பி நாத்து வரும்போது சந்தோஷமா இருக்கும். இளமையிலே ஓங்கி வளர்கிற கன்றுகளைப் போலவும், எங்கள் பெண் பிள்ளைகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலவும், என்னுடைய மகனும் சித்திரம் தீர்த்த அழகு பார்க்கப்பட்ட மூளைக்கல்லைப் போலவும் இருப்போம். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித நன்மையினாலே நிரம்பும். எங்கள் வீடுகளிலே சமாதானம் உண்டாகும், சுகம் உண்டாகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளா இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. சத்துரு பிசாசானவன் எங்க வீட்டுக்கு வரவும் முடியாது, வந்து ஓடவும் முடியாது. நான் அதுக்கு பயந்துக்கிட்டு குடி போய் இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே போய் நான் மாற மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு சத்துருவுக்கு இடமே இல்லை என்னிடத்தில். என்னுடைய இருதயத்திலே சத்துரு உட்புகவே கூடாது. ஏற்கனவே நான் அறியாம இருந்தேன், ஆண்டவர் இப்ப எனக்கு துணை செய்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நான் சத்துருவை எதிர்க்க உதவி செய்திருக்கிறார். இப்ப என்னுடைய இருதயத்திலே சத்துரு உட்புக மாட்டான் ஆண்டவரே. என் வீடுகளிலே என் இருதயத்திலே உமக்கு விரோதமாய் கூக்குரல் உண்டாகாது ஆண்டவரே. நாம் இப்படிலாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிக்கணுங்க. ஆண்டவரே நான் புலம்ப மாட்டேன் ஆண்டவரே, குறை சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, கூக்குரல் உண்டாகாது, சத்தம் உண்டாகாது. என் ஆண்டவரே, நீங்க வாயே திறக்கலையே, அடிக்கப்படும் போது முதுகையும் உங்களுடைய தாடி மேலே பிக்கும் போது முகத்தையும் காட்டி அவமானத்துக்கும் உமையினருக்கும் உங்களோட மகத்தை நீங்க மறக்கலையே. ஆண்டவரே, நான் எனக்கு சுகம் ஒண்ணுன்னா நான் எதையும் செய்கிறேன், எனக்கு ஒண்ணுன்னா எனக்கு சுருங்கி போயிடுது ஆண்டவரே என் இருதயம். அப்படிலாம் நம்ம வாழவே கூடாதுங்க. நாம் உலகத்தில் இருக்க எத்தனையோ சபைகளை விட்டு பிரிந்து ஆண்டவருக்குள்ள வாழ வந்த ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில விசேஷமாக ஒன்று செய்யணும். ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து கொண்டு எல்லா சூழ்நிலையும் நான் உண்மையும் உத்தமமாய் நடக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னை இவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி நடத்துங்க அப்படிலாம் சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தாகத்தோடும் வாஞ்சையோடும் நாம் கேட்காத பட்சத்திலே நாம் வெறுமையாய் வந்து வெறுமையாக கூட போயிட முடியும்.
நான் அப்படி போகக்கூடாது ஆண்டவரே. இப்படி இவ்விதமாய் ஆண்டவரை பெற்ற இயேசுவை பெற்ற ஜனங்களாகி நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இப்படி நாம் மெய்யாகவே பாக்கியம் உள்ள வார்த்தைகளை கேட்க போறோம். பாக்கியம் உள்ள ஜனங்களாய் நாம் வாழ வந்திருக்கிறோம். நாம் வெறுமையாக போக மாட்டோம் ஆண்டவரே. இப்படி நம்ம இதயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவோடு நாம் இதயத்தை தேவன் பட்சமாக திருப்புவோம். நம்ம வழக்கமாக சொல்றது போல நாம் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிப்போம். முன்னாடி வந்து உட்கார்றவங்க நம்ம எப்பொழுதும் போல உட்கார்ந்து கொள்ளலாம். ஒரு வார்த்தையை நான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் மலைப்பிரசங்கம். இது நமக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ மலை எத்தனையோ விதங்களில் நாம் இதை கேட்டிருக்கிறோம். 5ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சொல்லியவர், அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் இடத்தில் வந்தார்கள். ஆண்டவருடைய சீஷர்கள் இடத்தில் வந்தாங்க. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றார். ஆண்டவர் அதுக்கு பிறகுதான் உபதேசி சொல்றாரு. எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் உட்கார்ந்து கேட்கறாங்க. ஆனால் விசேஷமாய் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை கூப்பிட்டு கிட்ட உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஒன்றுன்னா சொல்லிட்டே வர்றாரு. இப்படி பாக்கியவான்கள் 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 சொல்லி சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே செய்தார்களே, அதனால் நீங்கள் தைரியமாக ஆண்டவருக்குன்னு வாழுங்க சொல்லிட்டு 13ஆம் வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஒரு சாரமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு உப்புடைய மனுஷர்களாய் ஆண்டவரே நீங்களும் நானும் வாழ விரும்பணுங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே 13:5-13 படி ஆண்டவரே நான் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே ஒரு விசுவாசம் உள்ள மனுஷனாய் நானும் என் வீட்டாருக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் உப்புடையவனாக இருக்க விரும்புகிறேன். ஒரு சாட்சி உடைய மனுஷனாக வாழ விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இப்படி சொல்லிட்டு அவர் சொல்லு 5:16, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம சர்ச்சில் மேலே சிவப்பு விளக்கு எரியுது, சிலுவை எங்கேருந்து பார்த்தாலும் குறிப்பிட்ட தூரத்திலிருந்து பளிச்சுன்னு தெரியுது. மறைஞ்சே இருக்க மாட்டாது. உங்களுடைய என்னோட வாழ்க்கை ஒரு காலம் மறைஞ்சிருக்க கூடாதுங்க. ஆண்டவரே நான் உண்மையாகவே மெய்யாகவே நான் பாக்கியமுள்ள மனுஷனா, இயேசுவை தெய்வமாய் கொண்டு வாழ்கிற மனுஷனா நான் என்னை நிரூபிக்கணும்னா என்னோட அந்தரங்க வாழ்க்கை பிறருக்கு வெளிச்சமாக இருக்கணும். ஆண்டவரே என்னை காண்கிறவன் இயேசுவை காணணும். ஆண்டவரே எனக்கு வருகிற சூழ்நிலையில் நான் இயேசுவை போல என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி ஆண்டவரே அவர் உங்களுக்காய் வாழறங்கிறத அவங்களுக்கு நிரூபிக்கணுமே. ஆண்டவரே பொய் சொல்லாமல் வீம்பு பேசாமல் கண்களுக்கு ஆண்டவரே கண்ணின் விருப்பத்துக்கு இடம் விடாம ஆண்டவரே இப்படிலாம் நான் வாழ என்னுடைய வாழ்க்கையில் நான் விரும்புகிறேன்னா ஆண்டவரே நான் எனக்கு அப்படி ஒரு விருப்பத்தை தாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய வார்த்தையின்படி பூமிக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நான் என் வீட்டுக்கே வெளிச்சமாக இருக்கிறேன்னா, ஏதோ புருஷன் வராரு சம்பாதிச்சு கொடுக்குறாரு, மனைவி ராத்திரியிலேயே படுத்து எழுந்திருக்க உதவி செய்கிறாள், இதெல்லாம் சும்மா ஆண்டவரே இதெல்லாம் அழிஞ்சு போகும். ஆண்டவரே இது உலகத்தில் வருகிற ஆசாபாசங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரே நான் நீதியின் சூரியனை வணங்குகிற மனுஷன். கல்லறை திறந்திட காவலர்களால் நடுங்கிட என் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, அந்த இயேசுவின் பிள்ளையாய் மகனாய் மகளாய் நீர் என்னை முன்குறிச்சிங்களா. ஆண்டவரே நான் எவ்வளவு பாக்கியம் உள்ள மனுஷன். ஏதோ முன்குறிச்சு இந்த பூமியில வாழ்ந்துட்டு மண்ணோட மண்ணு மடிச்சு போகணும்னு இல்லைங்க. அவரோட கூட அவரை நம்ம உட்கார வைக்க போற தேவன். நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட அந்த பரதீசிலே உட்கார அமர செய்ய ஆண்டவர் விரும்பி இந்த பூமிக்கு வந்து நம்மை நடத்துகிறார். நம்மளோட வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கு? ஆண்டவரே மெய்யாகவே என்னோட வாழ்க்கையிலே நான் பூமிக்கு உப்பா இருக்கிறேனா, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேனான்னு சொல்லி நம்ம நாமே கேட்டு பார்க்கணும். ஏதோ நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், ஊருக்கு வெளிச்சமா இருக்கிறேன், நம்மளால இருக்க முடியாதுன்னு பரவாயில்லைங்க. என் வீட்டுக்கு நான் வெளிச்சமா இருக்கிறேனா, என் மகனுக்கும் என் மகளுக்கும் தாயும் தகப்பனுமாக நான் முன்மாதிரியா இருக்கிறேனா, சபையில் வருகிற சகோதரனுக்கையோ சகோதரனா ஆண்டவருக்குன்னு வாடான்னு சொல்லி சாட்சி சொல்ல முடியுமா? நம்ம நம்ம பெருசாலாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவரே நான் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிற ஆண்டவரே, என்னை காண்கிற என் சகோதரன் இவர் ஆண்டவரை நம்புகிற மனுஷன், ஆண்டவருக்கு எதை செய்ய துணிகிற மனுஷன், ஆண்டவரே நம்பி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ விரும்புகிற மனுஷன், நான் இவரை எத்தனை வருஷமா பார்க்குறேன்னு சொல்லி உங்களையும் என்னையும் சொல்ல முடியுமாங்க? சொல்லணும். இப்படி நம்ம கூட இருக்கிற, நம்மோடு கூட பழகுகிற, நம்மோடு கூட உறவு கொள்கிற சகோதரர்களும் குடும்பத்தாரும் மெய்யாகவே அவர் நம்பி போன சபை ஆண்டவராய் இயேசு அவரை நடத்துகிறார். இயேசுவே அவரை நடத்துகிறார். அதனால் கண்ணார காண்டு சாட்சி சொல்லுகிறோம் சொல்லி உலக மனுஷன் சொல்ல முடியுமா? இப்படிலாம் நம்மளோட வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க, கேட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
வந்தோம் போனோம் சபைங்கிறது நமக்கு ஒரு சடங்காச்சாரமாய் போய்விடவே கூடாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி, ஆண்டவரே நான் பூமிக்கு வெளிச்சமா இருக்க உதவி செய்யுங்க, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க உதவி செய்யுங்க, உப்பா இருக்க உதவி செய்யுங்க, என்னோட வாழ்க்கையில எப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நான் ஸ்திரமா இருக்க உதவி செய்யுங்க, அலசடிப்படாமல் இருக்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மூல காரணம் நம்முடைய இருதயம் தாங்க. நாம் இருதயத்தை நம்புகிறோம், ஆண்டவரை நம்ப மாட்டேங்கிறோம். படைச்ச மனுஷனை நம்புறோம், படைப்பித்த தேவனை நம்ப மாட்டேங்கிறோம். யாராவது ஒன்று சொல்லிட்டா அதுதான் உண்மைன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். ஆண்டவரே என்னோட வழிகள் எல்லாம் உண்மை கனம் பண்ண உதவி செய்யுங்க. ஆண்டவரே என்னோட வழிகளெல்லாம் உண்மை நான் பார்க்கணுமே. நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு கிரக பிரவேசத்துக்கு போயிருந்தோம். ஜெபம் பண்ண சொன்னாங்க, வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள சொன்னாங்க சகோதரர்கள். ஒரு வார்த்தை சொன்னாப்ப எனக்கு அந்த வார்த்தை மிகவும் உற்சாகமாக இருந்தது. சங்கீத புஸ்தகம் 122 சங்கீதத்தில் ஒரு வார்த்தையை நான் படித்து இப்படி, சங்கீத புஸ்தகம் 122 சங்கீதத்தில் ஒரு வார்த்தையை நான் சொல்லி இப்படி எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். அதில் எப்படி இருக்கு பாருங்க. 122 சங்கீதம் 781 பக்கம் 122:7, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஏதோ நம்ம அரண்மனை, அலங்கம்னா நமக்கு புரியாத பாஷை போல தெரியுது. அலங்கம்னா வீடு. என் வீட்டிலே சமாதானம் உண்டாகும் ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலே சுகம் உண்டாகும் ஆண்டவரே. ஏதோ என்னுடைய வீடுங்கிறது இந்த வீடு குடியிருக்க வாடகை வீடு இல்லைங்க. என்னுடைய வீடுங்கிறது என்னையே என் சரீரத்திலே நல்ல சுகம் உண்டாகும் ஆண்டவரே, என்னுடைய சரீரத்திலே சந்தோஷம் உண்டாகும் ஆண்டவரே, என்னுடைய சரீரத்திலே என் ஆண்டவரை சுமந்து நான் வாழணும் ஆண்டவரே. எவ்வளோ சபையார் எனக்காக பிரயாசப்படுறாங்க. சத்தியம் ஆண்டவரே, நீர் எனக்காக எவ்வளோ வாழ்ந்து என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்லி எத்தனையோ மாதிரிகளை வச்சு போயிருக்கீங்க ஆண்டவரே. நாங்களும் குறுகிய இந்த வாழ்க்கையை ஆண்டவரே உங்கள் நாமத்திற்கு மகிமையாக வாழ விரும்புகிறோம். இதெல்லாம் நம்ம வாயால் சொல்றது இல்லைங்க. நம்முடைய வீடுகளிலே, வாழ்க்கையிலே, யாரும் பார்க்காத அந்த பகுதியிலே நீங்களும் மனம் வாழ்ந்தா போதுங்க. சபை கட்டப்படணும், நம்ம ஒன்றாக இருக்கணும்னா முதல்ல நான் வீடிலே நானும் என் மனைவியும் ஒன்றா இருக்கிறோமா, நானும் என் பிள்ளைகளும் ஒன்றா இருக்கிறோமா. ஒரு வீட்டை ஒரு மனுஷன் நல்லா செம்மையாக கட்டி சந்தோஷமாக வாழ்ந்தாலே போதுங்க, சபை கட்டப்படுங்க. ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே சபை கட்டப்படுவதற்கு மூலதனமே நாம் வாழ்கிற வேலை செய்கிற இடங்களும் வாழ்கிற வீடு தான். வேலை செய்கிற இடத்துல நான் அகாஜுகா பண்ணிக்கிட்டு என்ன விரல் நீட்டி ஒருத்தன் குற்றம் சொல்றது போல நான் வாழ்ந்துக்கிட்டு இங்கே சபைக்கு நான் வந்தேன்னா, நீ போகிற சபை அப்படி உனக்கு அப்படி தான் சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி நம்ம அவமானப்படுத்துறது அப்படின்னா ஆண்டவரை அவமானப்படுத்தும் இந்த உலகம். எனக்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கல்ல, உங்களோட நாமத்திற்கே மகிமையை கொண்டு வரும். ஏதோ எனக்காகவும் எங்களுக்காகவும் ஒன்றுமே சொல்லலீங்க. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் உங்களோட நாமம் மயப்படுதா? எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய சித்தத்தை நான் செய்கிற மனுஷனாய் வாழ்கிறேனா? என் இருதயம் உண்மை கனப்படுத்துதா? இப்படிலாம் நம்ம கேட்டு பார்க்கணுங்க. ஆண்டவரை கனப்படுத்தாத நம்ம ஆண்டவரும் கனப்படுத்த மாட்டார். நமக்கு ஒன்றுமே விளங்காது, குடும்பம் நடத்த தெரியாது, சபைக்கு வந்து போதான் நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு ஒரு கூட்டம் வேணுமே. அப்படி நான் வாழவே விரும்பக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையை நாம் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். சொன்னாங்களா சகோதரர், ஒரு சந்ததிங்கிறது நீங்களும் நானும் நமக்கு பின்னாடியா இருக்க நமக்கு வருகிற சந்ததி. அந்த சந்ததிக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? சங்கீத புஸ்தகம் 78 சங்கீதம் 718 பக்கம். அங்க எப்படி ஆசாப் சொல்றாரு பாருங்க. என் ஜனங்களே, என் பிள்ளைகளே, ஆண்டவருடைய உபதேசத்தை கேளுங்கள், ஆண்டவருடைய வாயின் வசனங்களுக்கு உங்கள் காதுகளை சாயுங்கள். செவினா நமக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா செவினா ஏதோ அது ஒரு வார்த்தை போல இருக்கு. காது, என் இருதயத்தின் காதுகளை நான் சாய்க்கணும். ஆண்டவரத்தில் வந்தோடனே ஆண்டவரே சாய்க்கிறேன். ஆண்டவர் தம்முடைய வாயை ஊமைகளால் திறப்பார், பூர்வ காலத்து மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவார். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு அறிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்லணுமே, அவைகளை மறக்காமலும் கர்த்தரின் துதிகளை, அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். இப்படியெல்லாம் நாம் ஆண்டவரை விவரிக்கிற தெரிந்து கொண்ட குடும்பம் சபையாருங்க. சொல்லிட்டு இனி பிறக்க போகும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு, எப்படி பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டே வராரு பாருங்க. ஏதோ நான் மாத்திரம் இல்லை, என்னுடைய பிள்ளை மாத்திரம் இல்லை, என்னுடைய சந்ததிக்கு 1000 தலைமுறைக்கு ஆண்டவரை சொல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நாம். அப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற நாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, நான் எப்பொழுதும் என்னுடைய இதயத்தில் சுகம் உண்டாக்கும் ஆண்டவரே,
என்னுடைய வீட்டிலே ஒரு சமாதானம். வீடுங்கிறது என்னை, சரீரத்தை, நீங்களே என்னுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நாம் ஆலயமாகிய இந்த சரீரத்திலே எப்பொழுதும் ஆண்டவரே உண்மை கனப்படுத்த விரும்புகிறேன். வெளிச்சமா இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, ஒளியா இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் இதுக்கு பிரயாசப்படணுங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு பவுல் சொல்ற அந்த வசனத்தை நான் சொல்லக்கூடாது. பவுல் என்ன பாடுபட்டார், ஆண்டவரே இந்த போராட்டத்துக்கு அவர் என்ன செய்தார், பசியா இருந்து நிர்வாணமா இருந்தேன்னு எவ்வளோ காரியங்கள் சொல்றாரு. என்னோட வாழ்க்கையில் அதுதான் இல்லையே. நான் சும்மா நல்ல போராட்டம் போடுறான்னு சொல்லி என்ன எனக்கு பாக்கெட் நம்பினா நல்ல போராட்டமா? இல்லவே இல்லைங்க. என்னுடைய மனைவி சந்தோஷமா இருந்தா எனக்கு நல்ல போராட்டமா? என்னுடைய பையனுக்கு வேலை கிடைச்சிட்டா நல்ல போராட்டமா? என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகிட்டா எனக்கு நல்ல போராட்டமா? இதெல்லாம் ஒழிஞ்சு போகுது. எல்லாரும் எல்லாம் செஞ்சுருவாங்க. ஆண்டவரே நல்ல போராட்டங்கிறது, நான் ஆண்டவரே உங்களை சந்திக்க ஆயத்தமாகணுமே, என் இருதயம் செவைப்படணுமே, நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு உன்னை போதிக்கணுமே, என்னை காண்கிற மனுஷர்கள் இவர் நம்புகிற ஆண்டவர் தான் ஆண்டவர்னு சொல்ல முடியுமா? சும்மா நான் வாய்க்கும் கைக்கும் வாழக்கூடாதுங்க. ஆண்டவரே கடந்த காலங்களில் அறியாமலும் உணராமலும் இருந்த ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும். நாம் தாழ ஆண்டவரை காலில் விழுங்க. 70 முறை ஆண்டவர் மன்னிக்கிறான்னு சொல்கிறோம். சும்மா நான் திரும்ப திரும்ப போய் ஆண்டவரே நான் விரும்புகிறபடி வாழ்வேன் என்னை மன்னிங்கன்னா மன்னிக்கவே மாட்டார். சாக்கடையில் தூக்கி போட்டுருவார் ஆண்டவர். ஆண்டவரே நான் உணர்ந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆண்டவரே, இனி இப்படி வாழ நான் விரும்பல. சங்கீத புஸ்தகத்தில் தாவீது சொல்றாரு. சொன்ன பிறகு அதுக்கு பிறகு தாவீது தேவன், அதுக்கு பிறகு தாங்க புதிய ஏற்பாட்டுக்கு தாவீது வர்றாரு. அதுக்கு பிறகு நான் திரும்ப திரும்ப போய் விபச்சாரம் பண்ணல, பாவம் செய்யல. ஒரே முறை ஆண்டவரே என்னை மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்த தாவீது புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டாருங்க. என்னுடைய தாசனாகிய தாவீதை போல் ஒருவனும் இல்லையே, என்னையும் உங்களையும் குறித்து ஆண்டவர் அப்படி சொல்ல நாம் வாழணுங்க. ஆண்டவரே என்னோட வாழ்க்கையிலே அந்தரங்க பகுதிகளிலே நான் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் பரிசுத்த ஆக என்னுடைய எல்லையெங்கும் நான் பரிசுத்தமாக வாழணுமே, என் கல்களுக்கு கலிக்கம் போடணுமே, என் வாய்க்கு பூட்டு போடணுமே, காவல் காக்கணுமே, என் எண்ணங்களும் சிந்தைகளும் எப்பொழுதும் பிறருக்கு விரோதமாக இருக்க ஆண்டவரே, இருக்கவே கூடாது ஆண்டவரே. என்னை மாற்றிவிடும், மாறவே ஆசைப்படுகிறேன், உண்மை போல என்னை மாற்றிவிடும். இப்படியெல்லாம் நாம் கங்கணம் கட்டி கொண்டு வாழ விரும்பினோம்னா ஆண்டவர் நம்முடைய ஆவியை பார்க்குற ஆண்டவர். நான் பாடும்போது எனக்கு ஒரு உணர்வு வந்தது, நான் தப்பாக சொல்லாதீங்க. ஒரு சில பாடல்கள் பாடும்போது வாயை திறந்து நாம் பாடணும்னா அந்த பாட்டு நம்ம மனசில் பதிஞ்சிடுங்க. நான் அப்படி தான் ஆண்டவரே அநேக பாடல்கள் சேர்ந்து பாடினாலே நமக்கு மனசில் பதியுது. அதுபோல் நான் எப்பொழுதுமே ஆண்டவரை சிந்திச்சுக்கிட்டு ஆண்டவரை பார்த்துக்கிட்டு, ஆண்டவரே நான் எப்பொழுதும் உண்மையை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை பார்த்தோம்னா நாம் மெய்யாகவே வார்த்தையின்படியே நாம் வீட்டுக்கு, இந்த உலகத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்க முடியுங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம். ஆண்டவர் கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்து இந்த லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்கள் சொல்கிறாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் ஏதோ வந்தோம், சபைக்கு வந்தோம், எனக்கு கல்யாணம் நடச்சதுக்கா எல்லா காரியங்கள் நடந்தது, வேலை கிடைச்சிது, பிரதர் ஜெபம் பண்ணாங்க, காரியங்கள் நடந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும். ஜெபம் பண்ணாத எத்தனையோ குடும்பங்களுக்கு காரியங்கள் நடக்குது. அப்போ ஆண்டவர் அதெல்லாம் பெருசு இல்லைங்க. எனக்கு ஒரு வாய்க்குது, வாய்க்காமல் போகுது, எனக்கு நடக்குது, நடக்காமல் போகுது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே இந்த பூமியிலே நீர் என்ன கொடுத்த இந்த குடும்பத்தில் நான் சமாதானமாக இருக்கிறேனா, சந்தோஷமாக இருக்கிறேனா, என்னிலே இயேசு மகிமைப்படுகிறாரா, என்னோட வாழ்க்கையிலே இயேசு கனப்படுத்தப்படுகிறாரா, நம்ம கேட்டு பார்க்கணும். அப்படி கேட்டு பார்க்காத வாழ்க்கையே இல்லைங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. 14ஆம் அதிகாரம், லூக்கா 14ஆம் அதிகாரம். அதே சிலுவை சுமந்து ஆண்டவர் 26ஆம் 14, 20 யாரோ ஒருவன் யாரா இருந்தாலும் சரி, ஒருவன் என்னை பின்பற்றி வர என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பிரிசில்லாதவனுக்கு சீஷனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை சொல்றாரு. ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதா இருந்து, ஒரு கோபுரம் கட்ட போறான். ஆண்டவரே காரைக்கால ரோஸ் நகரில் நான் ஒரு கோபுரம் கட்ட போறேன் ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே ஒரு கோபுரமான ஒரு கட்ட போறேன், என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்திபாரம் போடுறான். நான் போய் அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனார். பார்க்க எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனார் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ
ஆண்டவரே கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நான் ஆண்டவர் சொல்கிற அவமானம் புதுசாக வர்றவங்களுக்கு இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வந்த நமக்கு 20 வருஷமா 30 வருஷமா வந்த நமக்கு நான் இன்னுமே கட்ட முடியுமா வாழ முடியுமான்னு சொல்லி யோசிக்கவே கூடாது. ஆண்டவரால் எல்லாம் கூடும், என்னால் முடியாது. ஒட்டகத்தின் காதிலே ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைய முடியும், ஆண்டவரால் எல்லாம் முடியும். ஆண்டவரே நான் மாத்திரம் விசுவாசித்து, ஆண்டவரே நான் கோபுரம் கட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வந்திருக்கேன் ஆண்டவரே, ஏதோ சும்மா அந்த ரோட்டு ஓரத்தில் குடிசை போட்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. மேலான சிந்தை, மேலான வாழ்க்கை, என் ஆண்டவரை என் இருதயத்தில் சுமந்து திரிகிற வாழ்க்கை, என் குடும்பத்திலே என் மனைவிக்கு என் வாழ்க்கையை காட்டுகிற ஒரு சிலுவை சுமந்து வாழ்கிற வாழ்க்கை, சமுதாயத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிற வாழ்க்கை, இப்படி நம்மளோட வாழ்க்கையை அடைகிற காணும்படிக்கு நாம் பிரயாசப்படணுங்க. அதுக்கு ஒன்றும் பிரயாசப்பட வேண்டாம், நாம் வாழ்ந்தா போதும். ஆண்டவரே என்னுடைய சொல்லிலும் செயலிலும் இயேசுவே நீங்கள் சொன்னது போய் நடந்தீங்களே, சொல்லவும் செய்யவும் நீங்கள் செஞ்சீங்களா ஆண்டவரே, நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்ய உதவி செய்யுங்க. நான் சமீபத்தில் ஒன்று நான் என்ன பெருமைக்குன்னு சொல்லவே இல்லை, மன்னிச்சிருங்க. நான் வண்டி ஸ்டாண்டில் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து 60 ரூபாய்க்கு சவாரி கேட்பாங்க, வர்றேன் போகணும்னு சொல்லிவிடுவான். அதுக்கு பிறகு பின்னாடி பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு ஒருத்தவங்க வந்து கேட்பாரு, இங்கே போகணும் வாம்பாரு. அந்த ஊருக்கு போனால் 350 ரூபா, இந்த ஊருக்கு போனால் 50 ரூபா. சொன்னது தான், நான் திருப்பி போகவே மாட்டாங்க. நான் என்னுடைய பெருமைக்குன்னு சொல்ல வரல, நான் ஒரு சொன்னபடி வாழணுமே, என் ஆண்டவர் இப்படி இருப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் திரும்பியெல்லாம் பார்க்க மாட்டேன். வண்டி எடுத்து நான் போட்டு போயிடுவேன், அந்த 60 ரூபா எனக்கு போகுதுன்ட்டு. இப்படியெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு தரத்தை நம்ம வச்சுருக்கணுங்க. ஏதோ கூட ஒன்று கிடைக்குது அதனால அங்கே போகிறேன், அது போகலாம், அது வேற, அதெல்லாம் வியாபார ரீதி, அதெல்லாம் வேண்டாம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவனை கனம் பண்ணுறோமா, தேவனை நாம் சந்திக்க ஆயத்தப்படுறோமா, தேவனுக்குன்னு நானும் என் வீட்டாரும் வாழ விரும்புகிறோமான்னு நம்ம யோசிக்கணும். இல்லாட்டி ஏலியை போல, பிள்ளைகளை கண்டிக்க தெரியாத தகப்பனை போல, அவர் பெரிய ஆசாரியன், பெரிய மூப்பராக தான் இருந்திருக்காரு ஏலி, தன் பிள்ளைகள் செய்த அக்கிரமத்தை கண்டிக்க தெரியாத கிழவனவன். ஆண்டவரே நானும் கிழவனாக இருந்து கொண்டு என் பிள்ளைகளை கவனிக்காமல், என்னுடைய மகளையோ நான் கவனிக்காமல் நான் பெருசாக காரியக்கால் நான் பேசுறேன்னு சொல்லணும்னு வச்சுங்க, அதெல்லாம் அடிபட்டு போயிடும், ஒன்றுக்கும் உதவாது. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் நான் மன ரம்மியமா இருந்து உங்களுடைய நாமத்திற்கு மகிமையா இந்த சின்ன குடும்பத்தை நீங்க எனக்கு தந்திருக்கீங்களே, ஏற்ற துணையை தந்திருக்கீங்களே, தேடி வந்த ஆண்டவரே நான் தேடாமல் எனக்கு ஒரு துணையை கொடுத்தீங்களே, இந்த துணையின் மூலமாக நான் நம்முடைய திருநாமத்தை மையப்படுத்த வேண்டுமே. யோபுவுக்கு தன்னுடைய மனைவி வந்தப்போ யோபு அந்த மனைவியை அவரை திட்டினாங்க, ஏன் பைத்தியக்காரன் போல இருக்கிற, ஏசுங்கிற, ஆண்டவருங்க, இப்படி எல்லாம் நடந்துமா, இன்னும் நீ விசுவாசமா இருக்கிறா, தூசிச்சு தூக்கி போட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாலும் யோபு எப்படி சொல்றா இருப்பாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னையே எனக்கு கர்த்தர் தான் கொடுத்தா, உன்னை கொடுத்த ஆண்டவர் மற்ற எல்லாவற்றையும் கூட கொடுக்க மாட்டாரா, உன்னை எனக்கு கொடுத்தது நான் போய் உன்னை தேடி வரல, தேவனே எனக்கு உன்னை படைச்சு கொண்டாந்து என்னிடத்துல சேர்த்து விட்டா, இதெல்லாம் போனா போயிட்டு போகுது, நீனும் நானும் விசுவாசமா வாழ்ந்துருவோமா அப்படின்னு சொல்லி வாழ்ந்தாருங்க. அந்த மனைவி அந்த ஒரு இடத்துல தான் அந்த மனைவி அவங்க திட்டுறாங்க. அதுக்கு பிறகு அந்த மனைவி அவனுக்கு தைலம் பூசி காரியங்களை செய்து நல்லபடியான பிறகு அந்த மனைவி மூலமா யோபு 10 குமாரனை பெற்று குமாரத்தையும் பிள்ளைகள் பிறகுது. அந்த பிள்ளைகளை அந்த யோபு மனைவி தூக்கி பார்க்கும்போது எப்படி ஆனந்தமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆண்டவரே கடந்த நாள் ஏற்பட்ட துன்பத்தில் நான் நம்ம தூஷிச்சேனே, இன்னைக்கு என் கையில் கொடுத்துருக்கிற பிள்ளை இவ்வளவு அழகா இருக்கு ஆண்டவரே, முத்தம் கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 10 பிள்ளைகளை எனக்கு திரும்ப கொடுத்துட்டீங்களே, நீங்க இப்படின்னு இவ்வளவு பெரிய அன்புள்ள ஆண்டவர் எனக்கு தெரியாம போயிட்டு ஆண்டவரே, என் புருஷனை திட்டினா என் காரியங்களை தப்பு பண்ண அவங்க தூஷிச்ச ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. அந்த அம்மா இருதயத்தில் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அந்த அம்மாவுக்கு திரும்பவும் யோபுக்கு எத்தனையோ காரியங்களை அழிச்சு போட்ட ஆண்டவர் மனைவி அழிக்கவே இல்லைங்க. அந்த மனைவி மூலமாய், அந்த சூழ்நிலை மூலமாய் தேவன் யோபை உயர்த்தி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு சாட்சியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில நெருக்கமும் சூழ்நிலையும், ஆண்டவரே நல்லது ஆண்டவரே, உண்மையாக நம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன், எனக்கு இதெல்லாம் வரணும், வந்தால் தான் நான் சிறப்படுவேன், இல்லாட்டி நான் சிறப்பட மாட்டேன். காத்தடிக்கணும், மழை பெய்யணும், பனி பெய்யணும், உஷ்ணம் உண்டாகணும், எல்லாவற்றின் மத்தியிலும் நான் எப்படி வாழ்கிறேனே, இதெல்லாம் உங்களுக்கு மகிமையை கொண்டு வருமானு சொல்லி நம்ம கேட்டு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாய், ஆண்டவரே நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, உங்களோட ஆவியினாலே நான் நிரப்புங்க, என்னால் முடியும் சொல்றது என்னுடைய சுயபலன் அல்ல ஆண்டவரே. எழுந்திருக்க முடியலைங்க, காலைல எழுந்துச்சா என்னோட வேலைகள் அப்படி, சூழ்நிலைகள் அப்படி, அதை குறித்து நான் விரும்பாட்டாலும் ஒரு வசனம் என்ன காலையில் சொன்னது, நீதிமொழிகள் புஸ்தகம், என்ன உற்சாகப்படுத்தின வசனம் அது, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம். ஒரு
நான் கொஞ்சம் அசதியாக கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சி உடனே நான் படிக்கும்போது அதில் ஒரு வார்த்தை இருக்கு, நீ தூக்கத்தை விரும்பாதே. சரி, அந்த வசனம் அந்த 22, 23 அதிகாரத்தில் வரும். கடைசியாக ஒரு 22. சரி, அந்த வசனத்தை நான் அப்படி உங்களுக்கு காட்டுறேன். இல்லை, தூக்கத்தை விரும்பாதே. 20:13 நான் சொல்றது 22, 23 இன்னைக்கு உள்ள வசனத்தை பற்றி. சரியா? இப்படி நம்மளோட வாழ்க்கையில நீ தூங்காத, இவ்வளவு லேட்டா எழுந்திருக்கிறடா, நேரத்தில் எழுந்திரிச்சிக்கலாமே, ஆண்டவரை தியானிச்சிருக்கலாமே, தூக்கத்துக்கு இடம் கொடுக்குறியே அப்படின்னு சொல்லி என்னை கடித்து கொண்ட வார்த்தை. இப்படி நம்மளோட வாழ்க்கையில நான் தூங்குறதுக்கு அது ஒரு விருப்பமா இருக்குங்க. தூங்குறதுனா தூங்கக்கூடாது ஆண்டவரே. எவ்வளவு சம்பாதனை பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணணும், அது போல உங்களை தேடுவதற்கு நான் முயற்சி பண்ணணும். ஆண்டவரே, என்னை உற்சாகப்படுத்துங்க, என்னை உங்களுடைய ஆவியினால் நிரப்புங்க. இதெல்லாம் நம் இருதயத்திலே மனத்தாழ்மையாய் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துவாங்க. உடனே மற்ற காரியங்களை சிந்திச்சு, ஆண்டவரே இப்படி நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஆண்டவரே உங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள வந்த மனுஷன் ஆண்டவரே, நான் இயேசுவை பின்பற்றுகிற உங்கள் சீஷன் ஆண்டவரே, நான் அனைவருக்கு முன்மாதிரியாக இருக்கணும் ஆண்டவரே. சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்த நான் அறியணுமே, எதையும் பேசி நான் எதையும் ஆண்டவரே உழப்பக்கூடாது ஆண்டவரே, வீணாய்க்கிடக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய வழிகளெல்லாம் என்னை காக்க நீர் உங்களுடைய தூதர்களை அனுப்பியிருக்கிறீர். என்னை உங்களோட கண்கள் பார்க்குது ஆண்டவரே. உங்களுடைய கண்கள் எவ்விடத்திலிருந்தும் நல்லோரையும் தீயோரையும் பார்க்குது ஆண்டவரே. உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் நேர்மையாக வாழ உதவி செய்யுங்க. இப்படியெல்லாம் நாம் தீர்மானம் பண்ணோம்னா நான் பாவம் செய்ய மாட்டோம், நம்மள்ட்ட இருதயத்தில் தடுமாற்றங்கள் வராது. கர்த்தருக்கு நாம் பயப்படுவோம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு போதிங்க ஆண்டவரே. இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நம்ம ஆண்டவரை தேடும்பொழுது நம்முடைய இந்த சின்ன குடும்பத்தின் வழியாய் ஆண்டவருடைய திருநாமம் மையப்படுங்க. ஆண்டவர் அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் தம்முடைய சபையை சுத்திகரிக்கிற ஆண்டவர். ஆண்டவர் எப்பொழுது வந்த உடனே ஆண்டவர் முதல்ல அற்புதம் என்ன செய்தாங்கன்னா நம்ம கேட்டிருக்கோம் நிறையா. காணா ஒரு கல்யாணத்திலே, திருமண விருந்திலே ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுறதான் முதல் அற்புதம். அது சகோதரர் தியானிக்கும் போது அருமையாக சொல்றாங்க. அது ஒரு வீட்டிலே, அது தனிப்பட்ட இடத்திலே செய்த அற்புதம். ஆனால் ஆண்டவரை செய்த அடுத்த பெரிய காரியங்கள் என்னன்னு சொல்லி நம்ம படித்தோம்னா அதுக்கு அடுத்த வசனங்களே இருக்குது. சபையிலே போய் அங்கே காசுக்காரருடைய பலகையை கொட்டி நம்முடைய வீட்டை குறித்து அந்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சபையை சுத்தப்படுத்தினாருங்க. சபைங்கிறது தேவனுடைய வீடு. சபைங்கிறது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இடம். சபைங்கிறது இதை எனக்கு ஆதாயம் படுத்திக் கொள்ள வருகிற இடம் அல்ல, இதை எனக்கு ஆட்களை சேர்த்துக் கொள்கிற இடம் அல்ல. சபையில ஆண்டவரே, நான் நம்மை கனம் பண்ண விரும்புகிறேன் ஆண்டவரே. சபை மூலமாக என்னுடைய ஆனந்த ஞானம் என்னுடைய காதுகளில் விழுந்த ஆண்டவரே, அதை நான் ஏற்றுக்கொண்டு அதை என்னுடைய குடும்பத்தில் அப்பியாசப்படுத்தி என்னுடைய பிள்ளைக்கு போதித்து, என்னுடைய பேர பிள்ளைக்கு போதித்து, பேத்திகளுக்கு போதித்து, சந்ததிக்கு அதை பெருகணுமே. இப்படி நீங்களும் நானும் உள்ளத்தின் ஆழத்தில் யோசிச்சு நம்முடைய நம்பி வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையே மாறி போயிடுங்க. இவனா கொள்ளாத மனுஷனா இருந்த இவனா? ஆமா, இவன் தான். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குன்னு வாழ்ந்து துன்பப்படுத்தினானே, எல்லாரையும் வெட்டி கொலை செய்தானே சவுல். இவனா? ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும் பார்த்து. அதுக்கு பிறகு சவுலோட வாழ்க்கையில தேவன் செய்த அபரிவிதமான காரியங்கள். தன்னுடைய தாசனாய் சவுலை ஆண்டவர் மாத்திட்டாருங்க, சவுலாகிய பவுலை. இப்படி நம்மளோட வாழ்க்கையில எப்பொழுதுமே ஆண்டவரே, நான் உங்களை கனம் பண்ண விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நான் என்னை பிரியப்படுத்தக்கூடாது ஆண்டவரே, என் உள்ளத்திலிருந்து உண்மை பிரியப்படுத்தணும், என் சிந்தை உமக்கு பிரியமாய் வாழணும், என் வழிகளெல்லாம் உண்மை ஆண்டவரை கனம் பண்ணணும் ஆண்டவரே. இப்படியெல்லாம் நம்ம சொல்லி வாழ்ந்தோம்னா மெய்யாவே நம்மை காண்கிற தேவன் நம்மை விசேஷ வழிகளில் அவர் நடத்துவார். ஒரு வசனம் எபிரேயர் புஸ்தகம், கடந்த நாளில் தஞ்சாவூர் பண்ணாங்க. அந்த வசனத்தை சகோதரர் தியானிச்சாங்க. 11ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். விசுவாச வீரர்கள் பட்டியல் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் சொல்லிட்டு பேசிட்டே 35-36 எப்படி இருப்பாங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடைய உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் நெந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல் எறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள். இதெல்லாம் படிக்க நல்லா தான் இருக்கு. ஆனால் அனுபவிக்கிறமான நமக்கு இன்னும் குத்திட்டா சரியா போச்சு, கடிச்சிட்டா சரியா போச்சு. கடுத்துவா கடிச்சதை நான் பெருசா பார்க்குறேனே ஆண்டவரே. சின்ன கொசு கடிச்சதை நான் பெருசா பார்க்குறேனே. வாளால் அறுப்புண்டார்கள், கல் எறியுண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள்,
ஆண்டவரே, செம்மறி ஆட்டை தோல்களை போர்த்தி கொண்டு செம்மாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் பொறுத்தி கொண்டு திரிந்து பசியோடும் நிர்வாணத்தோடும் உண்மை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கை விட நான் என்ன ஆண்டவரே விசேஷம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுங்க. உலகம் அவருக்கு பாத்திரமா இருக்கிறவர்கள் அவர்கள் வனாந்திரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் பதுங்கி வாழ்ந்தார்கள். ஆண்டவர்களுக்கு தைரியமாக வாழ்ந்தார் ஜனங்கள், விசுவாச வீரர்கள் அவர்கள்லாம். இவர்களெல்லாம் விசுவாசத்தினாலே நல்ல சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு ஆண்டவர் விசேஷித்த நன்மையான இயேசுவை எனக்கு கொடுத்துட்டீரே. நான் சத்தமா சொல்றதுக்கு காரணம், ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில நான் இயேசுவை மாத்திரம் பார்க்காம இருந்தேன்னா அழிஞ்சி மண்ணோட மனம் அடிஞ்சு போயிருப்பான். ஆண்டவரே, என்னையும் நீ ஏற்றுக்கொண்டு இயேசுவை தெய்வமாய் வணங்க சொல்லி என்னை வாழ்த்துனீரே. ஏதோ இயேசுவை வணங்கி காலில் விழுந்து வணங்குற அந்த வணக்கம் இல்லைங்க. நீங்க வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்றீங்களே. இந்த பூமியிலே இயேசு என்ற ஒரு தெய்வம் என்று சொல்ல சொன்னீங்களே. அந்த மனுஷன் அந்த புஷ்டருக்கு நாகமானம் வந்து எல்லாம் செஞ்சுட்டு எலிசாவிட்ட எல்லாம் செஞ்சுட்டு திரும்பி போகும்போது என்ன சொன்னாரு? எஜமானே, உம்முடைய பூமியிலே இருக்கிற 2 மூட்டை நான் மண்ணை அள்ளிட்டு போறேன். போய் என் வீட்டு வாசல்ல பலிபீடம் கட்டி தினமும் ஆண்டவராக இயேசுவை நான் பணிந்து கொள்ள விரும்புகிறேன். இப்படி குஷ்டரோகத்தை மருந்து இல்லாம மாத்திரை இல்லாம ஒரே வார்த்தையினாலே சோமாக்கின தேவனை போல வேற தேவனே இல்லை என்று பறைசாற்றின அந்த நாகமான் போல நம்முடைய இருதயம் மாற மாட்டேங்குதுங்க. கொழுத்து பாக்கெட் நம்பினா போதும், வயிறு நம்பினா போதும், எனக்கு சுகம் உண்டாகினா போதும், நான் நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கினா போதும், இந்த ஜனங்களை போல எனக்கு வாழ தெரியல. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, விசேஷமான இயேசுவை எனக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த இயேசு இந்த பூமியில என்னென்ன செய்தார், என்னென்ன பாடுபட்டார். இயேசு 3 ஆண்டு காலம் தான் ஊழியம் செய்தார். 30 ஆண்டு காலங்களாக அவரோட வாழ்க்கை மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே அவர் கீழ்ப்படிந்து தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் சமுதாயத்திற்கும் பிதாவை இவர் வெளிப்படுத்தினாருங்க. நமக்கு இந்த 3 வருஷம் ஊழியம் தான் தெரியுது, அவர் செய்த அற்புதம் தான் தெரியுது. அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, கிறிஸ்துவ நடக்கப்படினாரு, அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் செய்த மறைமுகமான வேலை, ஆண்டவரே கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்தினீரே. இப்படி நாங்களும் உண்மை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. அப்படின்னா மெய்யாகவே ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன் தான். இப்படி நம்மை ஊன்ற கட்டி நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சன்னிதானத்தில் அடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இப்படி சொல்லிட்டு, ஆதலால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை நெருங்கி சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்க எல்லாவற்றையும் தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்குகிற ஆண்டவராக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் சீராய் ஓட பழகணுங்க. ஆண்டவரே, இது சனிக்கிழமை மாத்திரம் இல்லை. ஆண்டவரே, ஒழிஞ்சு விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு பொண்ணு மூட்டை கட்டுற ஆளாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை அது நல்லா போயிடும். திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னோட வாழ்க்கையை நான் காட்டணுமே. என் மனைவி எனக்கு சாட்சி சொல்ல முடிஞ்சா போதுங்க, பரவாயில்லன்னு சொல்லி. என் மகன் என்னை குறித்து, எங்கள் அப்பா சபைக்கு போகிறவர், என் ஆண்டவராக இயேசுவை நம்புகிறவர் சாட்சி சொன்னா போதுங்க. நம்ம வந்து மாறுத்தறிக்கிட்டு அலைய வேண்டாம். ஆண்டவரே, சொந்த குடும்பத்திலேயே நான் சாட்சி பெறுகிற மனுஷனாக வாழணுமே சொல்லி முடிச்சிடறேன். எவரே புத்தகம். இவ்வளவு காரியங்கள் நம்ம இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு சொல்கிற உற்சாகமான ஒரு வாழ்த்தை ஆறாம் அதிகாரம் இப்படி இருக்கு பாருங்க. 6ஆம் அதிகாரம் ஒரு வசனம் அப்படி இந்த மரபு பத்தியா 7ஆம் வசனம் 6-7. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகளுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனாலே ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் தகாதாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாகவும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அது முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்கியோர் சொல்லிட்டு, பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு ஏற்றமாகிய காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாக்குது என்று நம்பியிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை சும்மா அப்படியே தள்ளி போட சுட்டரிக்கலைங்க. நம்மளிடத்தில் ஆண்டவர் கிரியை துவங்கி இருக்கிறாரு. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் சபைக்கும் பரிசுத்தவாருக்கும் ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும், ஏற்கனவே செய்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இப்போ நாம் செய்து வருகிறதுனாலும் ஆண்டவருடைய நாமத்திற்காக நாம் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிற தேவன் அநீதி உள்ள தேவனே அல்ல. ஆண்டவர் எதையுமே மறக்க மாட்டாருங்க.
ஆண்டவரே, என் உள்ளத்தின் விருப்பத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. கல்லன் சொன்னது போல் ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி அவன் கேட்கவே இல்லைங்க. நான் சாக தான் போகிறேன், கல்லனுக்கு தெரியும் அன்னோட அவருக்கு சாக முடிஞ்சு போச்சு, டைம் முடிய போகுது. ஆண்டவரே எனக்கு 100 வாய்ப்பு கொடுத்தா பூமியில் நான் உங்களுக்காக வாழ விரும்பும் ஆண்டவரே, வாழ்வு ஆண்டவர்னு சொல்லி அவன் சொல்லக்கூட இல்லைங்க. ஏன்னா ஆண்டவர் இருதயத்தை அறிஞ்ச ஆண்டவர், நமக்குள்ள உள்ளதை ஆண்டவர் அறிவாருங்க. எல்லாரையும் ஆண்டவர் இணங்கி எல்லாருக்கும் இடத்துலையும் ஆண்டவர் இணங்குற ஆண்டவர் இல்லை. கல்லனை பார்த்தாரு, இன்று என்னுடனே கூட நீ என்னோடு கூட இருப்பாய். பயங்கர சந்தோஷம் அவனுக்கு உண்டாயிருக்கும். ஆண்டவர் என்னையும் உங்களுடைய ராஜ்யத்தில் இப்படியே கொண்டு போயிடுவீங்களா? ஒரு ஞானஸ்தானம் கிடையாது, அபிஷேகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பைபிள் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எப்படி ஆண்டவரே ஒத்துக்கிட்டான்? ஆண்டவரே நான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன், இனி ஒரு வாழ்க்கையை எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்காகவே வாழ்ந்து சாவாண்டவரே அப்படின்னு சொல்லாமல் தன்னோட வாழ்க்கையிலே கல்லன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மனசுக்குள்ள. அதனால தான் எதிராளிகிட்ட பார்த்து சொன்னா, ஏய் முட்டாளே, நீனும் நானும் செஞ்ச அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் தண்டிக்கப்படுதா? இவரோ ஆண்டவரே ஒரு பாவமும் செய்யலையே, என்னுடைய அக்கிரமத்தை சிறுநீரை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியே, அவருக்கு விரோதமாக நாக்க தூக்காதன்னு சொல்லி அவனை கண்டிக்கலாம். அந்த அளவுக்கு அவனுடைய இதயத்தில் விசுவாசம் வந்துட்டு, ஆண்டவர் இவங்க 2 பேரும் சம்பாஷணை பார்த்துட்டு தான் அவருடைய உடனே நீ இன்று என்னுடைய கூட பரதேசியிலே இருப்பாய் சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்படி நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை கனம் பண்ணி ஆண்டவரை தேடி, ஆண்டவரே இந்த வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க இப்படி சொன்னோம்னா மெய்யாகவே நாம் ஆண்டவருடைய நாமத்திற்கு வாழ்ந்துட முடியுங்க. நம்ம வீடு வெளிச்சமாக இருக்கும், நம் வீட்டிலே சுகம் உண்டாகும், நம் இதயத்திலே சமாதானம் உண்டாகும். நீங்களும் நானும் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் வாழ்ந்துட முடியுங்க. சபைங்கிறது மெய்யாகவே சத்தியத்திற்கு தூணுமான இடம் தான் சபை. சபைங்கிறது ஏதோ வந்து போய் வாரத்துக்கு ஒரு நாள் கூடிய ஒரு ஆலோசனை கேட்டு போகிற இடமே இல்லைங்க. சபைங்கிறது ஆண்டவரே என்னோட வாழ்க்கையை கட்ட, எனக்கு தெரியாத காரியங்களை எனக்கு போதிக்க, செவிட்டு விரியனை போல இருக்கிற என் காதுகளை திறந்துருங்க ஆண்டவரே. நான் நல்லபடியாக தான் கேட்குறேன், ஆனால் வீட்டில் போய் நான் செய்கிறது என் விருப்பத்துக்கு நான் செய்கிறேன் ஆண்டவரே. என்ன சொல்கிறாங்களோ அப்படி செய்து நீங்கள் பழகி பாருங்க. ஆண்டவரே இப்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆவியினாலே என்னையும் என்னுடைய வீட்டாரையும் நிரப்புங்க ஆண்டவரே. சொன்னது போல மனைவியை கொடுத்த நீங்கள், பிள்ளைகளை கொடுத்த நீங்கள், மற்ற எல்லாவற்றையும் கூட கொடுக்க மாட்டீங்களோ? சபையை கொடுத்த நீங்கள், எனக்குன்னு சகோதரரை கொடுத்த நீங்கள். பிரதர் ஆரக்ஷன் பிரதர்னு சொல்லுவாங்க, பிரதர் அந்தோரி பிரதரை பார்த்து சொல்லுவாங்க, எந்த தாய் பெத்த பிள்ளையோ, அவர் சொல்லுற ஆதங்கம், என்ன ஊர்ல எந்த தாய் பெத்த பிள்ளையோ இந்த மனுஷன் இன்னைக்கு எங்களை போதித்து நடத்த ஆண்டவரை நீங்க அனுமதிச்சிங்களே, அந்த சகோதரருக்கு நன்றின்னு சொல்லி அவர் எத்தனையோ ஆண்டவருக்கு முன்ன சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம். நான் அவரை ப்ளீஸ் பண்ணவோ அவரை சந்தோஷப்படுத்தவும் சொல்ல, அவருடைய இதயத்தில் வந்த ஆதங்கம் எங்கேயோ கடந்து எத்தனையோ 1000 மைலுக்கு அந்தாண்ட கடந்து ஒரு மனுஷனை அனுப்பி, ஆண்டவரே காரைக்கால் பட்டணத்திலும் சபை கட்டப்பட வேண்டும் விரும்புகிறீங்களா ஆண்டவரே? நான் சபைக்கு எப்படியா இருக்கிறேன்? நான் சபை கட்டுறதுக்கு எங்கேயும் கொத்தனார் வச்சு என்ன பூசல ஆண்டவரே. சொந்த குடும்பத்தில் மனத்தாழ்மையாய், என்னுடைய பிள்ளைகளுக்கு சாட்சியாய், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சாட்சியாய், வேலை செய்கிற இடத்துல சமுதாயத்துக்கு சாட்சியாய் வாழ நீங்கள் உங்களுடைய ஆவியலுக்கு தாங்க. ஏதோ நான் செய்கிறேன் நான் வாழணும்னு சொல்லவே இல்லைங்க. ஒரு காலம் அப்படி இல்லை. அதெல்லாம் பழைய வாழ்க்கை. ஆண்டவரே என்னுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வல்லமையாய் பலப்பட ஒப்பு கொடுக்கிறேன். இப்படி நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு நாள் தேவனை தேடும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளோடு செலவிடும்படிக்கு தேவன் எனக்கு பாராட்டின இறக்கங்களுக்காக நான் தேவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். கடந்த நாட்களில் தேவன் எனக்கிட்ட பேசின ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. அதை அவங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம 1 பேதுரு எடுத்துக்கொள்ளலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அந்த வார்த்தை இருக்குது. எளிதில் நம்ம வாழ்க்கையில் நம்ம கவலைப்பட்டு போயிட முடியும், நம்ம சோர்ந்து போயிட முடியும். 1 பேதுரு 5:7 தேவன் நமக்கு சொல்கிறாங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி. இங்கிலீஷில் casting all your anxieties on him as he cares for you. தேவன் நம்மீது அவ்வளவு கரிசனை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கார், தகப்பனாக இருக்கார். நம்ம எளிதாக நம்ம கவலைக்குள்ளே போக முடியும்.
ஆங்ஸைட்டி அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தை அங்கே பைபிளில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லப்படுது. ஒன்று கவலை, இன்னொன்று பயம். ரெண்டுமே வந்து எளிதாக நம்மளை வந்து தாக்கிறதுக்கு வாய்ப்பு எப்போ வேணாலும் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் வந்து அனாதைகள் கிடையாது. நமக்குன்னு ஒரு தேவன் இருக்கார், நமக்குன்னு ஒரு பரலோகத்தில் ஒரு பிதா இருக்கார். நம்ம கவலைகளோட, பயங்களோட, பாரங்களோட அதை சுமந்து நம்ம நொந்து போய் வாழணும்னு சொல்லி நம்ம அழைக்கப்படலை. நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். தேவன் அதுதான் எனக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தாங்க. என் கவலையெல்லாம் நான் ஆண்டவர் மேல் வச்சுட்டு நான் விடுதலையாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உங்களுக்குமே நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இன்றைக்கி நம்ம கேட்ட வார்த்தைகள் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியமான நாள் எது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த ஜாக் சொல்லுவாங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியமான நாள்ங்கிறது ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அதுக்கு அடுத்து வரக்கூடிய திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை வரைக்கும் அவன் எப்படி வாழ்கிறான் அப்படிங்கிறது தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதுதான் காரியமாக இருக்குது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபையில் இருக்கோம், நமக்கு சகோதரோட இருக்கோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், அவருடைய பிரசனத்தில் இருக்கோம். இங்கே வந்து நம்ம பாவம் செய்யாமல் எளிதாக தேவனுக்காக வாழ்வது இன்னும் கொஞ்சம் சுலபமான காரியம்தான். ஆனால் நம்முடைய ரியலான லைஃப்பை நம்முடைய குடும்பத்துக்குள்ளே போகும்போது, நம்முடைய வேலைக்குள்ளே போகும்போது நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான் காரியமாக இருக்குது. நம்ம மத்தேயுல வாசித்தோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சகோதரர் வார்த்தையை பகிர்ந்துக்கிட்டாங்க. மத்தேயு 5:13 நம்ம வாசித்தோம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நம்ம வந்து பூமிக்கு உப்பாக இருக்கோம். நம்ம மக்களுக்கு வந்து நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத மற்றவர்களுக்கு நம்ம ஒரு உப்பு போல் இருக்கோம். ஒரு சாப்பாட்டில் உப்பு போட்டால் அதுக்கு டேஸ்ட் இருக்குது. அந்த உப்போடைய அந்த உப்பு தன்மையே, அந்த டேஸ்ட்டே அது இழந்துருச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு சாட்சி இல்லாமல் இருக்கும்போது, நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கும்போது அது அப்படி தான் இருக்கும். நம்ம ஒருவேளை நம்ம ஒரு உலகத்தனை போல் இருந்தோம், உலகத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. நம்ம அவங்ககிட்ட எந்த ஒரு வித்தியாசத்தை அவங்ககிட்ட நம்ம காண்பிக்கவே முடியாது. ஆனால் அதுவே வந்து நம்ம தேவபக்தியாக இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு உப்பாக நம்ம இருப்போம். நம்ம ஒரு ருசியை கொடுப்போம் அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்க மத்தியில். அப்படி நம்ம சாரம் இல்லாமல் போயிட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? வெளியே கொட்டணும், மனுஷன் மிதிக்கப்படுறது தான் உதவுமே தவிர வேறு எதுவுமே உதவ முடியாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி யோவான் ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆக்சுவலாக அந்த பூமியில் இருந்தபோது ஜாக்பர்க் சொல்லுவாங்க, இந்த பூமியில் இருந்தபோது இயேசு கிறிஸ்து வந்து உலகத்திற்கே ஒரு பெரிய வெளிச்சமாக இருந்தார். அவருடைய வாழ்க்கை வந்து இருளில் பிரகாசிச்சது. அதுதான் இங்கே போட்டிருக்கு யோவான் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. சாதா அவங்க கிட்ட வந்து பார்க்குறான், இயேசு கிட்ட வந்து பார்க்குறான், ஒரு குறை கூட, ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை வந்து தூய்மையாக இருந்துச்சு. அதுதான் மேலான காரியம். இயேசு கிறிஸ்துடைய ஊழியங்கள், அற்புதங்கள், அவருடைய காட்டில் அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை வந்து அதில் ஒரு குற்றச்சாட்டு கூட கண்டுபிடிக்க முடியல. இப்பயுமே கூட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான் இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து அவருடைய பேஸ்மெண்ட் என்ன நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, தேவனுடைய அன்பு மேலே தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கு. அதை ஒரு 3 மாடி கட்டடமாக, ஒரு 3 மாடி உள்ள கட்டடமாக நம்ம நினச்சி பார்த்துக்கலாம். தரைத்தளத்தில் இருக்கிறது வந்து நம்முடைய அந்தரங்க தனிப்பட்ட வாழ்க்கை. முதலாவது அதில் நம்ம சரியாக இருக்கணும். அடுத்தது நம்ம நம்ம சபையில் கேட்டது மாதிரி கேள்வி போல் அதுக்கப்புறம் உள்ளது நம்முடைய குடும்ப வாழ்க்கை. அதற்கு மேலே உள்ளது தான் நம்முடைய சபை வாழ்க்கை. ஸோ ஒரு அந்தரங்கத்தில் நம்ம எப்படி இருக்கோம், எப்படி உண்மையாக இருக்கோம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம மனைவி பிள்ளைகள்கிட்ட நம்ம எப்படி இருக்கோம், நம்ம மனைவிட்ட எப்படி நடந்துக்கிறோம், பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்குறோம், அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முதலாவது முக்கியமான காரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம சபை வாழ்க்கை நமக்கு முக்கியமானதாக இருக்குது. சபையில் ஆண்டவருக்குன்னு செய்கிறது, நம்ம எல்லா வருஷத்துலையும் நம்ம பூரணமாக அடைஞ்சிட்டு தான் எதுவும் செய்யணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் அதை நோக்கி நம்ம பூரணத்தை நோக்கி நம்ம கடந்து போகிறவங்களா இருக்கணும்.
லெட்டஸ் ப்ரெஸ் ஆன் டு பர்ஃபெக்ஷன். நம்ம அந்த பூரணத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம். நம்ம அப்போ கடந்த வருடத்தை காட்டிலும் இப்போ இன்னும் நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையில் இன்னும் நான் தூய்மையாக இருக்கணும், இன்னும் நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். அதுக்கான விருப்பமும் வாஞ்சையும் என்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்குறவனா இருக்கணும், நான் தேடுறவனா இருக்கணும். அதே போல் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் என்னுடைய மனைவிட்ட பிள்ளைங்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, முன்னாடி இருந்த விட நீங்கள் இப்போ பெட்டராக இருக்கீங்க, இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவங்ககிட்ட அவங்க நேர்மையாக சொல்லிவிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டால் தெரிஞ்சு போயிடும் என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நான் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இன்னொரு காரியம் ரொம்ப உற்சாகப்பட்டது வந்து அந்த மத்திய 5:13 வந்து தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, மலையில் மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு. பூமியில் இருந்தபோது இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருந்தார். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது அவர் பரமேறி போனதுக்கப்புறம் இப்போ யாரை வெளிச்சம்னு சொல்லிட்டாருன்னு ஜாக்பர் சொல்லுவாங்கன்னா நம்மளை தான் வெளிச்சம்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்முடைய வாழ்க்கை அப்படி ஒரு வெளிச்சம் போல பிரகாசிக்கணும். இப்போ நம்மளே சரியில்லாமல் இருக்கோம், நம்மளே வந்து பாவியாகவும் நம்மளே வந்து திரும்ப திரும்ப விழுந்து எழுந்திரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அது தேவனுக்கு எவ்வளோ துக்ககரமாக இருக்கும். நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை மக்களுக்கு வெளிச்சமாக இருக்கும்படிக்கு, அப்படி இருக்கும்படிக்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கார். ஏதோ சும்மா இல்லை. உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட அந்த நோக்கம் வந்து ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் இருந்துட்டு போட்டோம் பரலாம் வந்தால் போதும் அப்படிங்கிற காரணம் இல்லை. நம்மை வந்து மற்றவங்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும்படிக்கு, மற்றவங்களுக்கு முன்னாடி அந்த ரொம்ப இருளான உலகம், ரொம்ப பொல்லாத உலகம், தீங்கான உலகம், உலகம் வந்து இச்சையிலேயே உழன்று கொண்டிருக்கிற உலகம், அந்த உலகத்தின் மத்தியிலேயும் கூட தேவன் தனக்குன்னு சில சாட்சிகள் ஏற்படுத்தும்படிக்கு நம்ம எல்லாரும் தெரிந்து கொண்டிருக்கார். அப்போ நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நாமே நம்ம நிதானித்து பார்ப்போம். மற்றவர்கள் மத்தியில் நம்ம செல்லும்போது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நீதி தெரியுதா? நம்முடைய நீதி ஒரு பண விஷயத்தில் இருக்கலாம், மற்றவங்ககிட்ட நடந்து கொள்ள விஷயத்தில் இருக்கலாம், பேசுகிற விஷயத்தில் இருக்கலாம், கோபப்படாமல் இருக்கிற விஷயத்தில் இருக்கலாம், இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. நேர்மையாக இருக்கிறதுல இருக்கலாம், உண்மையாக இருக்கிறதுல இருக்கலாம். இப்படி எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஒரு வெளிச்சமாக இருக்கமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். எனக்குமே வந்து மற்ற எல்லாத்த காட்டிலும் நான் இங்கே வந்து இப்போ உங்ககிட்ட நான் பேசுகிறேன். இந்த பேசுகிறத காட்டிலும் எனக்கு என்ன தேவை அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது, தேவனுக்கு உண்டாக எப்படி இருக்குது, அதுதான் முக்கியமான காரியம். தேவனுக்கு முன்பாக என் வாழ்க்கை நான் நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறேன்னா, நான் அந்தரங்கத்தில் நான் உண்மை ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கேனா, நான் வந்து நான் நீதியாக இருக்கேனா, உண்மையாக இருக்கேனா, பண விஷயத்தில் நான் உண்மையாக இருக்கேனா அப்படின்னு ஒவ்வொரு காரியத்துலையும் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது தான் என் தேவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நோக்கி நம்ம போவோம், அதையே நம்ம நாடுவோம். இவ்விதம் அந்த வசனம் இருக்குது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம மாத்திரம் ஒரு தேவபக்தி உள்ளவங்களாக இருந்தால், நம்ம மட்டும் ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருந்தால், நம்ம போய் யார்கிட்ட எதுவும் சொல்லணும்னு இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வெளிச்சம் வந்து வெளியில் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டோடைய நம்ம மகிமைக்குன்னு அது பிரகாசிக்கும். ஏதோ நம்முடைய கணத்திற்காக இல்லை, நம்முடைய புகழுக்காக இல்லை. நான் என்னை பார்க்குறப்ப நினச்சி பார்த்துக்குவேன். அந்த எருசலேம் நகரத்தில் வந்து இயேசு கிறிஸ்து போயிட்டு இருந்தப்போ பார்த்தா அவருக்கு ஒரு கழுதையை ஏற்படுத்தி அந்த கழுதை மேலே உட்காந்து போவாங்க. கழுதைக்கு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அது நமக்கு முன்னாடி நல்லா பெரிய பெரிய இதெல்லாம் பிளாங்கெட்டு துணியெல்லாம் விரிக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அது சந்தோஷப்படும். ஏன்னா அது எப்போ வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மேலே இருந்த வரைக்கும் அதுக்கு எல்லா இதுவும் கிடச்சிருக்கும். அந்த ஒலி வேலைகளை பிச்சு போடுவாங்க, நல்லா பிளாங்கெட்ஸ் எல்லாம் விரிப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இறங்கினதுக்கப்புறம் அது சாதாரண ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறப்ப வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும். நம்ம அதில் நினச்சிக்கிட்டு நம்ம வந்து நல்லா இருக்கும். தேவன் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஜெயம் கொடுத்தது நிமித்தம், நம்மளோட விஷயம் நல்லா இருக்க வச்சது நிமித்தம் நம்ம பெருமடைஞ்சிடவே கூடாது. ஒரு நாளும் ஒருபோதும் நம்ம நினச்சிடவே கூடாது. எப்பயும் இதே தான் நினச்சிக்கணும். ஆண்டவரே, நான் கழுதை ஆண்டவரே, நீங்கள் என் மேலே அமர்ந்திருக்கீங்க, உங்களோட இறக்கத்தினால நான் இந்த விஷயத்தில் ஜெயம் பெற்றுருக்கேன், உங்கள் இறக்கத்தினால அந்த விஷயத்தில் நான் நல்லா இருக்கேன். அதனால் வந்து ஏதோ என்னால் நான் அப்படி செஞ்சுட்டேன், நான் அப்படி நினச்சிட்டேன், என்னால் முடிஞ்சிருச்சு, நான் தேவனை தேடிட்டேன் அப்படின்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவரே நீங்கள் இரக்கமாக இருந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, ஒரு ரட்சிக்கப்பட்டதுக்கான இதயத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ பேர் உலகத்தில் கெட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட உண்மை தேடும்படிக்கு, உம்மிடத்தில் வரும்படிக்கு, உண்மை அதிகமாக நாடும்படிக்கு, உமக்குன்னு வாழும்படிக்கு ஒரு இருதயத்தை வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. ஆக நான் நன்றியுள்ளவனாக இருக்கணும் ஆண்டவரே. எப்போதும் என் முகத்தை வந்து நான் புழுதிலே வச்சிடணும் ஆண்டவரே. நான் தாழ்மையிலே இருக்கணும் ஆண்டவரே. நான் அந்த கழுதையை போல தான். எனக்கு மேலே கிறிஸ்துவே நீங்கள் இருக்கும்போது எனக்கு எல்லாமே கிடைக்கும். எனக்கு என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். நீங்கள் வந்து எனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்துருவீங்க ஆண்டவரே. என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க என் கர்த்தாவே நீங்கள் போதுமானவராக இருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கணும்னு நினைப்பேன். அதுதான் நான் நினைக்கிறேன். கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது நம்ம வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் மற்றவங்களுக்கு நம்ம இருக்க முடியும்.
ஆனால் அவருடைய ஒரே ரகசியம் கிறிஸ்து நமக்குள் இருக்காங்களா அப்படிங்கிறது தான். அவர் தீவிரமாக நம்ம தேடுறோமா, நாடுறோமா, அவருடைய கிருபையை வந்து அனுதினமும் நம்ம பெற்றுக்கொள்கிறோமா அப்படிங்கிறதுல தான் அது இருக்குது. அதே போல் 2 பேதுரு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். கடந்த நாட்கள் இந்த பகுதியை வாசித்து எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. இப்போ நம்மளும் நம்ம உலகத்தில் வாழ்கிறோம், நம்முடைய நண்பர்கள் உலகத்தில் இருக்காங்க, ரட்சிக்கப்படாத உறவினர்கள் நமக்கு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, என்ன இது எப்போ பார்த்தாலும் இவங்க வந்து ஆண்டவர்னு போய்கிட்டே இருக்காங்க, என்ன இது அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. 1 கொரிந்தியர் 1:18 ஒரு வார்த்தை இருக்குது. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 1 கொரிந்தியர் 1:18 இருக்கிற வார்த்தை நீங்கள் பார்க்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. நம்ம வந்து ஏற்கனவே மனுஷனுக்கு எவ்வளோ பாரங்கள் கஷ்டங்கள்லாம் இருக்குது. இதில் இவங்க சர்ச்சுக்கு வந்து இதில் இதை செய் அதை செய், இப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யணும்னு சொல்கிறாங்களே, அது இன்னும் பாரம் இல்லையா அப்படின்னு மற்றவங்க நினைக்கக்கூடும், மற்றவங்க எல்லாம் சொல்லக்கூடும். என்ன உங்களுக்கு என்ன எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்னு போயிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன நடந்துடுச்சுங்கிற மாதிரி மற்றவங்க கேட்கக்கூடும். ஆனால் அதுக்கு ஒரே பதில் இதுதான். சிலுவையை பற்றிய உபதேசம் வந்து கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது. இந்த உலகமும் அதோடைய இச்சையும் அந்த இச்சையின்படி நடக்கிற எல்லாரும் யாருக்காக எதுக்கு வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அழிவுக்குன்னு வைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ எனக்கும் உங்களுக்குமோ அது எப்படி இருக்குது அப்படின்னா அது தேவ பலனாக இருக்குது. ஆண்டவரே, உங்களுக்குன்னு நான் கீழ்ப்படுகிறது, உங்களுக்கு நான் பிரியமாக வாழணும்னு நினைக்கிறது, உங்களுக்காக என்னுடைய விருப்பங்களையும் என்னுடைய ஆசைகளை நான் விட்டுட்டு நான் உங்களுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறது, அது எல்லாமே ஆண்டவரே எனக்கு வந்து அது ஒரு தேவ பலனாக இருக்குது. ஆண்டவரே, எனக்கு அது ரட்சிப்பாக முடியுது. ஆண்டவரே, எனக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் மனுஷன் என்ன நினைப்பான் அப்படின்னா அவன் ரொம்ப விடுதலையாக இருக்கிறது, எந்த கட்டளைக்கும் எந்த கற்பனையும் கீழ்ப்படியாமல் ரொம்ப விடுதலையாக இருக்கிறது தான் ஒரு விடுதலையான வாழ்வு நினைப்பான். ஆனால் மெய்யான விடுதலை வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறது தான் இருக்குது மெய்யான விடுதலையே. அது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எல்லையில்லாத மகிழ்ச்சியையும் ஒரு தரக்கூடிய வாழ்க்கை வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த சிலுவையின் உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு சிலுவை எடுத்து அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு போகிற ஒரு வாழ்க்கையில் தான் இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நம்ம 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நம்ம மற்றவங்கெல்லாம் நம்மளை பார்த்து நம்ம கேட்கலாம். 2 பேதுரு 3:3 வந்து கடைசி நாட்களில் வந்து பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். கடைசி நாளில் மக்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள்லாம் என்ன ஆண்டவர்னு போகிறீங்க, ஆனால் என்ன நடந்துச்சு, ஒன்றுமே இல்லையே, வராருங்க, எங்கே ஆண்டவர் எங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து நம்ம கேட்க முடியும், பரியாசம் பண்ண முடியும். அதுக்கு தான் அடுத்த வசனங்களில் போட்டிருக்கு, பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டது என்பதையும் பூமி உண்டாயினது என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். நோவா காலத்தில் நம்ம பார்த்தோம், அப்பயும் மக்கள் இப்படி தான் இருந்தாங்க. அவங்க இஷ்டம் போல நடந்துகிட்டு இருந்தாங்க, மனம் போல நடந்துகிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணணுமோ செஞ்சாங்க, விரும்பினபடி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நோவா கடந்து கஷ்டப்பட்டு பிழையை கட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ எப்படி நம்ம சபையில் இருக்கோம், சபையில் இருக்க காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னா அது போல தான் அன்றைக்கி நோவா பிழையை கட்டி கொண்டிருந்தது. அவர் அந்த காட்சி காட்டி செஞ்சுருக்காங்க. வெளியே புயல் பார்க்கறவங்களாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இவன் பாட்டுக்கு சர்ச்சை அடிச்சுட்டு எப்படி இருக்கானே, இவன் பாட்டுக்கு இந்த பிழையை கட்டிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு தான் இருந்திருக்கும். ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, தேவன் அந்த மழை வெள்ளம் வரும்படிக்கு செஞ்சாங்க. அப்போ எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஒன்று கூட இல்லை. அதுதான் இங்கே போடப்பட்டிருக்கு. கடைசி நாட்களையும் சாக்பர் சொல்லுவாங்க, இப்படி தான் நம்ம சபை தான் நிலைநிற்போம், சபையில் இருக்கிற நாம் தான் காக்கப்படுவோம். அப்போ நம்ம மற்றவங்கள்லாம் சொல்கிறது அல்லது வந்து வெளியில் வந்து அநீதியாக நடந்து அது மூலமாக பெரிய ஆள் ஆகிறவங்களெல்லாம் பற்றி நம்ம ஒரு நாளும் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் கடைசியாக வந்து அழிவுன்னு வைக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் மிகவும் அநித்தியமானது. ஆனால் நாமும் நித்தியமானவரை நம்ம கொண்டிருக்கோம். நம்ம ஆண்டவர் அழைப்பு அவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு, அவருக்குன்னு வாழும்படிக்கு ஒரு அழைப்பு. ஆகவே நம்ம மற்ற எதையும் பார்த்து நம்ம வந்து சோர்ந்து போக வேண்டியதே இல்லை. அடுத்த வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு
தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் தாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றோம். ஒரு அன்காட்லி பர்சன், தேவபக்தி இல்லாதவங்களை தேவன் அதை வந்து அழிவுக்குனே வைத்திருக்காரு. எல்லாமே அழிந்து போயிடும்னு சொல்லி பாட்டிருக்கு. ஆனால் அதான் ஒரு வார்த்தை இருக்குல்ல, உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த வேர்ல்ட் ஸ்டாட்டிக்ஸ், அந்த டிசைர்ஸ், லஸ்ட் எல்லாமே வில் பாஸ் அவே, ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நான் வாழ்ந்தேன் அப்படின்னா நான் என்றென்றைக்கு நிலைத்திருப்பேன், ஆண்டவரோட கூட நித்தியமாக நான் இருப்பேன், அவரோட கூட அரசாடுவேன். அதே போல் 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்தில், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். தேவன் வந்து எல்லாரும் கேட்கறது என்ன, அவங்க ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, அவர் வந்துட்டாரான்னு சொல்லி மற்றவங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் இதுதான். ஆண்டவர் தாமதமாக பண்ணுறாருன்னு நினைக்கிற மாதிரி அவர் இன்னும் பொறுமையாக இருக்கிறது, இன்னும் வராமல் இருக்கிறது, யாரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும் அப்படிங்கிற அவருடைய மிகப்பெரிய அன்புலேருந்து தான் அது வருது. அவர் இன்னும் பொறுமையாக இருக்கார். ஆனால் ஒரு நாள் வரும், அது எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடபட என்று அகன்றுப்போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். கடைசியில் கடந்த வாரம் 5வது சபையில் நான் கேட்ட வார்த்தை இது. கர்த்தருடைய நாள் வரும்போது எப்படி இருக்குன்னா, இரவில் வந்து திருடன் வர விதமாக வருமா. அது யாருக்கு திருடன் வர்ற விதமாக இருக்கும் அப்படின்னா, கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது திருடன் வர்ற விதமாக இருக்கும். அவங்க ஷாக் ஆகிடுவாங்க அதை பார்த்துட்டு. ஏன்னா ஆண்டவர் வந்துட்டாருன்னு ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு தயாராகவே இருக்க மாட்டாங்க. ஆனால் நானும் தேவனுக்காக பிரயாசப்பட்டு தேவனை அதிகமாக நோக்கி நான் கிட்டி சேர்ந்து அதிகமாக நான் வந்து என்னால் முடிஞ்ச எல்லா காரியங்களையும் நான் செய்கிறேன். எப்போல்லாம் மீட்டிங் வைக்கிறோம் எல்லா மீட்டிங்கும் நான் கலந்துக்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன், நான் தேவன்கிட்ட நான் நெருங்கி சேர்றேன், வேத வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். என்னால் ஆன எல்லா பிரயாசத்தையும் பட்டு தேவன் என் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, ஒரு நன்மையை மாற்றிருக்காரு அப்படின்னு தேவனுடைய காரியத்திற்கு, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற நானும் எனக்கு அப்படி இருக்காது. நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் வந்து அப்படி வந்து நான் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும்போது நான் சந்தோஷமாக அவருடைய வருகைக்காக நான் காத்திருப்பேன். அதை நான் அருமையாக ஏற்றுக்கொள்வேன். ஆகவே தான் அடுத்த வசனம் போடப்பட்டிருக்கு, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நிறைய பேருக்கு இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. இப்படி எல்லாமே அழிந்து போகுங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆனால் நமக்கோ இவையெல்லாம் இரக்கமாக இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நிச்சயமாக ஒரு நாள் வந்து இது எல்லாமே அழிந்து போகும். ஆனால் இப்படிப்பட்ட எல்லாம் அழிந்து போகிற படியாக இருக்கிறதுனால நம்ம நித்தியமானது நம்ம எப்படி நம்ம பிரதிகிரியை செய்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தி உள்ளவங்களாக இருக்கணும். எல்லாம் அழிந்து போக போது ஒன்றுமே இருக்க போகிறது பூமியில் நம்ம பார்க்குற காரியங்கள் எதுவுமே. ஆனால் நிலைநிற்க போகிறது வந்து அந்த நல்ல ஒரு பரிசுத்த நடக்கையும் நம்மளுடைய தேவபக்தியும் தான். அது எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம ஒரு பூமிக்கு ஒரு உப்பாவும் ஒளியாகவும் நம்ம இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கோம், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய பரிசுத்த நடக்கையும் தேவபக்தி எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாங்க. எல்லாம் அழிய போகிற இந்த உலகத்தில் உங்களை தெரிந்து கொண்டனே, உங்களுடைய பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை நம்ம கேட்குறாங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த காரியம் எப்பயுமே நம்ம உள்ளத்தில் இருக்கட்டும். தேவனே, நீங்கள் வந்து 15ஆம் வசனத்தில் வாசிக்கிற மாதிரி நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று நாம் எண்ணுவோம்னு சொல்லி இருக்கு. நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் வந்து வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ நினைத்தாலும் நம்ம வந்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் நம்ம சரி செஞ்சுக்கிட்டு நம்ம தேவனுக்குன்னு நம்ம ஒரு உப்பாகவும் ஒளியாகவும் நம்ம மாறிட முடியும், உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக மாறிட முடியும் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கிட்டு. ஆனால் நம்ம வந்து அதை நம்ம தள்ளி போட்டோம், நம்ம வந்து அதை ஏனோ தானோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திருடன் ஒரு விதமாக தான் நம்மளும் பயப்படணும். ஸோ அப்படிப்பட்ட அது ஆண்டவருக்கான சித்தமே கிடையாது. நம்ம பொறுத்த ஆண்டவருடைய சித்தம் அது கிடையவே கிடையாது. நம்ம வந்து எந்த ஒரு குற்றமும் இல்லாமல், எந்த ஒரு சின்ன ஒரு காரியம் கூட ஒரு மாசு கூட இல்லாமல் நம்மளை தேவன் வந்து அண்டையில் சேர்க்கறதுக்கு அவர் வல்லவராக இருக்கார். நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் இப்படி எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போக போகுது. ஆனால் நீ வந்து எந்த அளவுக்கு ஒரு பரிசுத்த நடக்கையும் ஒரு தேவபக்தியும் உள்ளவங்களாக நீங்கள் இருக்கணும், நீங்கள் அதை நோக்கி நீங்கள் வளருங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் வந்து நம்மகிட்ட பேசுகிறாங்க. ஆகவே தேவனுடைய அங்கலாய்ப்பு அதுவாக தான் இருக்குது. நம்மளை அனைத்து நோக்கம் ஏதோ பரலோகம் வந்து சேர்ந்தால் போதும் அப்படிங்கிறது இல்லை. இங்கே இருக்கிற நம்ம பூமியில் இருக்கிற நாட்களில் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு உப்பாகவும் வெளிச்சமாகவும் ஒளியாகவும் நம்ம இருக்கணும். நம்ம வந்து நல்ல ஒரு தேவபக்தியோடு நம்ம வாழணும். நம்முடைய பரலோகத்துக்கு நம்ம பிதாவை அவங்க மகிமைப்படுத்தும் படிக்கு நம்ம வெளிச்சம் அவங்க மத்தியில் பிரகாசிக்கணும்
அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வான்னு சொல்லி என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அறிக்கையிடுறேன். ஆமாம். கேட்ட எல்லா ஆண்டோடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாம் 1:5 வாசித்த மாதிரி வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக தான் இருக்கோம். நாம் எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் மெச்சிக்கொள்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பற்றி சொல்கிறார். 10ஆம் வசனம், ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர்களே. 11, நீங்கள் அசதியான வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். நீடிய பொறுமையினாலும் விசுவாசத்தினால் அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம கவலையெல்லாம் அவர் மேலே வைக்க நம்ம பழகிறோம். நம்ம அனாதைகள் அல்ல. நம்ம கேட்டோம், நாம் திரும்ப திரும்ப ஒரு அடிமைத்தனத்துக்கு போகக்கூடாது. திரும்ப திரும்ப ஒரு பயப்படும் ஆவிக்கு நம்ம போகக்கூடாது. பல சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்திருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம். எத்தனையோ அருமையான அந்த 8ஆம் அதிகாரம் ஒரு அருமையான அதிகாரம். நான் வீட்டில் போய் வாசித்து உற்சாகம் அடையணும். 8ஆம் அதிகாரத்தில், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவ்வளவு நமக்கு உற்சாகம் தருகிற வார்த்தைகள். 28-29 இருந்து 34 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசித்தால் நான் அதிக உற்சாகம் அடையலாம். இந்த 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தையை நீங்கள் வாசித்தா 10ஆம் வசனம், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள் நாம். அது எப்படி இதை ஆரம்பிக்கிறாங்க அப்போஸ்தலன் பவுல் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது. நியாயப்பிரமாணம் நம்மிடத்துல எத்தனையோ காரியங்களை நிறைவேற்ற வந்தது. நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷன் மாதிரி நீங்கள் ரூபப்படுத்திக்கிட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனிடத்தில் எத்தனையோ நீதியை நிறைவேற்ற பிரயாசப்பட்டது. ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் தேவனிடத்தில் என்ன சொல்லிடுச்சுன்னா, இந்த மாம்சத்தில் பலவீனமாக இருக்கிற இந்த மனுஷனிடத்தில் ஒரு நீதியும் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரயாசப்பட்டு பார்த்து ஒரு நீதியும் இவனிடத்தில் நிறைவேற்ற முடியாது. காரணம், இவன் மாம்சம் பலவீனமானவன். பலவீனமானது எது? இவனிடத்தில் எந்த நீதியும் நிறைவேற்ற முடியாது என்று சொன்ன பிறகு நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை 3ஆம் வசனம் 8:3 எப்படி எழுதியிருக்கு? மாம்சத்திலே பலவீனமாக இருந்த, அப்படி எழுதியிருக்கு தமிழில். அப்படின்னா மாம்சத்தில் பலவீனமாக இருந்த அந்த மாம்சமான இந்த மனுஷனிடத்தில் அவன் பலவீனமாக இருக்கிறபடினால் நியாயப்பிரமாணத்தின் எந்த நீதியினாலும் அவனை நீதிமான் ஆக்க முடியாது. கலாத்தியர் புஸ்தகம் நீங்கள் வாசித்தா தெரியும் உங்களுக்கு. நியாயப்பிரமாணத்தில் ஒரு மனுஷனும் நீதிமான் ஆகிறதுல அவனை நீதிமான் ஆக்க முடியாது. காரணம், அவன் அவ்வளவு பலவீனமாக இருக்கிறான். அதனால் தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி அவருடைய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார். அதனால நாம திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறக்கூடாது. நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். திரும்பவும் கலாத்தியர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலன் நமக்கு பேசுகிறார். அங்கே அந்த ஜனங்கள் திரும்பவும் சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் பழையபடி திரும்பவும் அவர்கள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிற அவர்கள் திரும்பவும் ஒரு அடிமைத்தனத்துக்குள் போகிறதை அப்போஸ்தலன் கண்டு அவர் என்ன பேசுகிறார்? 5ஆம் வசனம் 4:5, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பியிருக்கிறார். நீங்க அடிமைத்தனத்துக்கு போகக்கூடாது. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறீர்கள். அவரை அனுப்பி நீங்க புத்திரராக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய குமாரனிடத்தில் விசுவாசம் வைத்து தேவனுடைய புத்திரரானோம். எபேசியர் புஸ்தகத்தில் அப்படி எழுதியிருக்கு. நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது
குமாரன் எவ்வளவு உரிமையாய், இயேசு எவ்வளவு உரிமையாய் விசுவாசமாய் அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ, அப்படிப்பட்டு நீங்களும் கூப்பிட்டு வாழக்கூடிய தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பி இருக்கிறார். ஆகையால் இனி எப்படி இருக்கக்கூடாது? அடிமையாக இருக்கக்கூடாது. அவர் நம்மை விசாரிக்கிறவர். நம்மளுக்கு கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து நாம் அடிமைகளைப் போல அனாதைகளைப் போல இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். நம்ம அடிமைகளைப் போல இருக்க நம்ம அழைக்கலை. நம் குமாரன் குமாரத்திகள். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருந்தால் நாம் எப்படி அடிமைகளைப் போல அல்லது பயந்து கலங்கி நாம் இருக்க முடியும்? இருக்கக்கூடாது. தான் தேவ சித்தம். அதுக்காகத்தான் தேவன் தம்முடைய குமாரனை குறித்த காலத்தில் அனுப்பினார். அப்படிப்பட்ட விசுவாசமுடைய மக்களாய் நாம் இருக்கணும். நான் கேட்டுக்கிட்டு இருந்தபோது சில வார்த்தைகளை சொல்லி நாம் கடந்து போக முடியும். நாம் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம். உப்பு சாரமற்று போனால் வேற எதுக்குமே பயன்படாது. வயலில் கொண்டு கொட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். உரம் மாதிரி, மண் மாதிரி, மிதிக்கப்படுற மாதிரி. நாம் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம். சாரமற்ற உப்பும் கூட வெள்ளையாக தான் இருக்கும். சாரம் இல்லாமல் நாம் இருந்தால் நாம் வெள்ளை மாதிரி தான் இருப்போம். ஆனால் அது சாரம் இல்லாது. நம்ம தோற்றத்தை எல்லாம் வைத்து நாம் ஏமாறக்கூடாது. ஏதோ சபைக்கு ரெகுலர் எல்லாம் சந்தோஷம் தான். சபைக்கு ரெகுலர் வருகிறேன், கேட்குறேன், எல்லாம் ரைட். ஆனால் நான் சாரம் இல்லாத வெள்ளையாக இருக்கிற உப்பா? சாரம் இல்லாத உப்பை பார்த்தா கருப்பாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது வெள்ளையாக தான் இருக்கும். அதில் சாரம் இருக்காது. ஒரு சாரம் இல்லாத வெள்ளை உப்பாய் நம்ம இருக்கிறோமா? அல்லது சாரமாய் காரமாய் இருக்கிறோமா? ருசி உண்டாக்குள்ளாய் நம்ம இருக்கிறோமான்னு நம்ம பார்க்கலாம். சில நேரங்களில் நான் இப்படி கேட்டுட்டு இருந்தபோது இப்படி யோசிக்கிறேன். நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும்னு யோசிக்கிறோம். குடும்பத்தை பற்றி நம்ம எத்தனையோ நல்ல வார்த்தைகளை கேட்டோம். இந்த கட்டடத்தை, இந்த சபை கட்டடத்தை விட என் வீடு புனிதமானது இல்லைன்னு நினைச்சா, இந்த சபை இந்த கட்டடத்தை விட என் வீடு புனிதமானது இல்லை என்று நினைத்தால் நான் மதவாதி. ஒரு மதவாதிக்குத்தான் இடம் புனிதமாய் தெரியும். நம்ம என்னமெல்லாம மதவாதிகளை பேசுகிறோம். அவர்களுக்கு தான் தெய்வம் அங்கே இருக்கிறதா தோணும். அப்புறம் வீட்டுக்கு போனால் எப்படி வேணாலும் வாழலாம். அங்கே வந்தால் ஒரு பயம் தொத்திக்கும். அது மதவாதிக்கு. இந்த இடம், நான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த இடம் நம்மை வீட்டை விட புனிதமானதல்ல. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோம்னா ஆண்டவர் இங்கே தங்கிடுவார்ல. வெள்ளி செவ்வாய்க்கு இங்கே வந்து விளக்கு போட வர வேண்டியதில்லை. அப்படியா இருக்குது நமக்கு என்ன? இங்கே வந்து அப்படியே முழங்கால் போட்டு யாரும் இல்லைன்னா இங்கே ஏதோ இருக்கிறது போல. நமக்குள்ளே அவர் இருக்கிறார். நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? அப்ப நம்முடைய வீட்டை விட இதை புனிதம்னு நினைக்கிறோம்னா நம்ம மதவாதி. நம்ம வீடை தாறுமாறாக ஆக்கத்தான் செய்வோம். மதவாதிக்கு குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நீதிமானுக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு அவன் வீடு தான் கோயில். வீடு இல்லை கோயில், அவனே கோயில். அவனுடைய மனைவியும் புருஷனும், மனைவி தன்னை பின் நான் தேவனுடைய ஆலயம்னு நினைக்கிறான். தேவனுடைய ஆவி எனக்குள்ளே தங்கி இருக்கிறான்னு அவங்க நினைக்கிறாங்க. புருஷன் என்ன நினைக்கிறான்? நான் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி எனக்குள்ளே தங்கி இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. அவங்க வீடு தேவனுடைய ஆலயம். அவங்க அப்படி ரெண்டு தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கிற ரெண்டு பிள்ளைகள் இருக்கிற அந்த இடம் தேவனுடைய ஆலயம். வீட்டை அவ்வளோ புனிதமாக நினைக்கணும். ஏதோ சமைச்சு சாப்பிட்றோம், ஏதோ தூங்குற எழுந்திருக்கிற இடம் அது புனிதமானதல்ல. வாழ்க்கை தான் புனிதமானது, இடம் அல்ல. நாம் புனிதமானவரை சுமந்து திரிகிற கழுதைகள். நம்ம கேட்டோம்ல, நம்ம ஆண்டவரை சுமந்து திரிகிற கழுதைகள். ஆண்டவரை நமக்குள்ளே சுமக்கிறோம். அப்படி நம்மை பார்க்கிறவர்கள் அப்படித்தான் நம்மளை வெளிச்சமாக பார்க்கணும். குறைவுகள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய அழைப்பே
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க. நம்மளை கண்டால் ஏ என்ன வீராதி வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை பற்றி எவ்வளவு பெரிய தெய்வம், எவ்வளவு பெரிய பரிசுத்த தெய்வம், எவ்வளவாய் மனுஷர்களை புதுசா மாற்றுகிற தெய்வம். என்னமோ கிருபைன்னு சொல்றாங்க. இந்த கிருபை மனுஷருடைய வாழ்க்கை எப்படி தலைகீழாய் மாற்றியிருக்கு. வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நினைக்கிறேன், மனுஷர்களை பற்றி அவர்கள் சொன்ன சாட்சி, அது அப்போஸ்தலர்கள் செய்த பெரிய பெரிய அற்புதத்தை கண்டதுனால ஒரு சாட்சி சொன்னாங்க. எங்க இருக்குன்னு தெரியல. தேவர்கள் மனித ரூபம் எடுத்து பூமிக்கு வந்திருக்காங்க. இப்படி கேட்டு படிச்சிருக்கீங்களா? தேவர்கள் மனித ரூபம் எடுத்து பூமிக்கு வந்திருக்காங்க. அது அவங்க என்னத்தை பார்த்து சொன்னாங்க? அரிய பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள், பெரிய பெரிய காரியங்கள் நடக்கிறத பார்த்து அப்படி சொல்லியிருக்கலாம். இப்போ நாம் கையை வச்சா அப்படியே 5 அப்ப 2 மீன் 5000 பேர் அப்படி மாறுறதில்ல. நாம் கடல் மேல் நடக்கலை, யாரையும் செத்தவங்களை எழுப்பலை, பெரிய பெரிய வீர தீர செயலெல்லாம் நம்ம செய்யலை. அப்புறம் எப்படி நம்மளை பார்த்து சொல்லுவாங்க? நம்மளையும் பார்த்து அப்படிதான் சொல்லணும். தேவர்கள் என்ன பெரிய மேல இருந்து வந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் சொல்றாங்க. நம்மள என்ன சொல்றாங்க? பெரிய ஞானி மாதிரி பேசுற, பெரிய என்னமோ அங்க இருந்து வந்த மாதிரி பேசுற, அங்க இருந்து வந்த மாதிரி அது செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன்ற அப்படித்தான் சொல்லணும் நம்மள. தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து பூமியிலே வாழுகிறார்கள். அல்லது தேவனுடைய ஆவியை பெற்ற, தேவனால் பிறந்த, மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளால் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடிகிறதேன்னு சொல்லணும் நம்மள. நான் அப்படிதான் ஆசைப்படுறேன். 14:11 அதை மட்டும் படிப்பேன். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று நிக்கோனியா பாஷையில் சத்தமிட்டு, மனிதர்கள் தேவர்கள் மனித ரூபத்தில் வந்து இப்போ அவர்கள் செய்த அற்புதத்தை கண்டு இப்போ நாம் என்ன அற்புதம் செய்ய போகிறோம்? நம்முடைய வாழ்க்கை தான் அற்புதம். நானும் என் ஏசாயா சொன்ன வார்த்தை, நானும் என் பிள்ளைகளுமோ வேண்டால் இஸ்ரவேலில் அற்புதமும் அடையாளமுமா இருக்கிறோம். இவங்க எப்படி இந்த சொற்ப வருமானத்தில் இவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறாங்க? அதுதான் இவர்கள் இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளில் இவர்கள் முகத்தில் ஒரு தொய்வே பார்க்க முடிகிறது இல்லையே. உள்ளதுன்னு எந்த இடத்துலையும் டாம்னு போட்டு சொல்றாங்க. நேர்மையா இருக்கிறாங்க. இவர்களால் எப்படி இப்படி இருக்க முடியுது? இப்படியெல்லாம் மனுஷரை யாருக்கும் பயப்படாம மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் எவ்வளவு பெரியவர்! மனுஷருக்கு இப்படி பயமில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற தெய்வம் எவ்வளவு பெரியவர்! மனுஷருக்கு இப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை விரும்ப செய்கிற தெய்வம் எவ்வளவு பெரியவர்! பண ஆசைக்கு விலகி ஓட இவர்களை செய்கிற தெய்வம் எவ்வளவு பெரியவராக இருந்தால் இப்படியெல்லாம் செய்ய முடியும்? நம்ம தெருவில் தான் இருக்காங்க, நம்ம கூட தான் இருக்கிறாங்க. இப்போ பிள்ளைகளை இப்படி வளர்க்குறாங்களே, இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்குற தெய்வம் எவ்வளவு பெரிய தெய்வம்! நம்மளை மாதிரி தான் சம்பாதிக்கிறாங்க, நம்மளை மாதிரி தான் சொற்ப வருமானம். ஆனால் கடன் உடன் இல்லாமல் போதும் என்கிற மனதுடனே கூட எப்போ பார்த்தாலும் என்னை தேவன் விட்டு விலகிறது இல்லை, கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தும் போதும் இவங்க வாழ்கிறாங்களே. இப்படிப்பட்ட தெய்வம் எவ்வளவு பெரியவர்! எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சிம்பிளாக அவர்கள் எவ்வளவு தாழ்மையாய் வாழ பழகி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை இவர்களுக்கு கொடுத்த தெய்வம் எவ்வளவு பெரியவர்! அப்படி எல்லாருடைய பார்வையில் நம்ம வெளிச்சமாக இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்லணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். மலை மேல இருக்கிற பட்டணம் போல நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில் நாம் அப்படி வெளிச்சமாக இருக்கிறது இல்லை. அதனால அப்படிப்பட்ட தேவனை நம்ம இருட்டடிப்பு செய்யும், தேவனை மறைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினால தான் தேவனை நாம் மறைக்கிறோம். வாய் ஒன்று சொல்லுது, வாழ்க்கை ஒன்று சொல்லுது. ஆமாம், சொல்லுவீங்க.
அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு விடுவாங்க. அப்போ நம்ம இதயமும் வாயும் வேற வேறையாக இருக்கிறத அவர்கள் பார்க்கிறார்கள். அது வெளிச்சமா? ஒரு வார்த்தையை நான் சகோதரன் அருணாசலம் பகிர்ந்த போது 144வது சங்கீதத்தை நான் வாசித்த போது, நூற்றி 44 சங்கீதம் தானே, உற்சாகமாய் நான் அதை கேட்டேன் நான். பட் எனக்கு பளிச்சுன்னு ஒரு வசனம் அப்படி கண்ணில் பட்டு என்னை திசை திருப்பி விடுது. அதாவது நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருப்பார்கள். கடைசி வசனம் 15, இவ்விதமான சீரைப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்முடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இப்படியெல்லாம் இருப்பார்கள். அது எப்படி ஆரம்பிக்குது இந்த வசனம் அப்படின்னா, அப்போதுன்னு ஒன்று ஆரம்பிக்குதா? எத்தனை வசனம்? 12. அப்போதுன்னு தான் ஆரம்பிக்குது. எப்போது என் பிள்ளைகளும் எல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இதே சங்கீதத்தில் 2 முறை இந்த வசனத்தை ரிப்பீட் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். 6ஆம் வசனம், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கான். சாரி, 8ஆம் வசனம், மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமானத வலதுகையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவி. 1. 11, மாயை பேசும் வாயையும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை தப்புவியும் அப்போதுன்னு எழுதியிருக்கு. அப்படித்தான் எழுதியிருக்கு. அதுக்கு பிறகுதான் எதுவும். இந்த வாக்கு தத்தமெல்லாம் ஒரு கண்டிஷன் பேசுறதா இருக்கு. பயப்பட தேவையில்ல. எந்த பிரச்சனைக்கும் பின்னாடி ஒரு கபடு இருக்குங்கிறதா உண்மை. தேவனை பொறுத்தவரை நம்ம அனுபவிக்கிற எந்த பிரச்சனை, சிக்கல், நம்ம பல விதங்களில் நம்ம அனுபவிச்சுட்டு கிடக்கிறோம். குடும்பத்தை வெளிச்சமாவா சிலது இருக்கு, இல்லை சபைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத போல இருக்கு. உட்காந்து நம்ம யோசிக்கணும், ஏன் இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னா, நான் எங்கேயோ மாயையை பேசுகிறேன், நடிக்கிறேன், எங்கேயோ மாயை பின்பற்றுகிறேன். ஒரு நடிப்பா இருக்கு என் வாழ்க்கை. அடுத்து, கள்ளத்தனமான என் காரியங்கள், என் வலது கையில் ஏதோ கள்ளத்தனம் இருக்கிறது, ஏதோ பொய் இருக்கிறது, ஏதோ திருட்டு இருக்கிறது என்னுடைய சம்பாத்தியத்தில். அப்படி என் வலது கையில் ஏதோ உண்மை இல்லை, என் வலது கையில் ஏதோ கள்ளத்தனம் இருக்கிறது, என் வாயில மாயை பேசுகிறேன், நான் நடிக்கிறேன், மாய்மலம் பண்ணுகிறவனாக இருக்கிறேன். இந்த சங்கீதக்காரன் சொல்கிறது, என்னை தப்புவிங்க. தப்புவிச்சா, நான் தப்புவிக்கப்பட்டு வாழ விரும்பினா, சகோதர சகோதரிகள், நீங்கள் நான் எந்த பிரச்சனைக்குள்ள நாம் போனாலும், நம்முடைய பிள்ளைகள், நாம் புருஷன் மனைவி, எந்த விதமான கடவுளுடைய நாமம் மகிமைப்பட முடியாத, சாத்தான் பார்த்து சிரிக்கிற, புறஜாதிகள் பார்த்து சிரிக்கிற, கேவலப்படுத்துகிற அளவுக்கு கட்டத் தொடங்கி கட்ட திராணி இல்லாமல் போனானே என்று நம்மளை கேவலப்படுத்தும் போதெல்லாம், என்னமோ சபைன்னு போனால், சபையில் கல்யாணம் பண்ணேன்னா பெரிய வீரதீரமாய் பேசுனா, இப்போ இப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறானே. சிலர் சபையை அசிங்கப்படுத்தி தாங்களும் அசிங்கப்படுகிறது உண்டு. ஆண்டவரெல்லாம் அசிங்கப்படுத்த முடியாது. அவர் எப்போது நம்ம கேட்ட மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜனத்தோடு எப்பவுமே ஒதுக்கிடுவாங்க. அவருக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் அவர் 12 பேரோட ஒதுக்கிட்டார். நான் தப்பாக சொல்லலை, தப்பாக விளங்கி கூடாது. அவர் 12 பேரோட எப்பவுமே நெருக்கமாய் அதுலேயும் 3 பேரோட ரொம்ப நெருக்கமாய் ஒதுக்கிட்டார்.
சும்மா கூட்டி குழைச்சிக்கிட்டு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படியெல்லாம் ஆண்டவர் இல்லை. வேதத்தை அறிந்த படித்த சபைக்கு போகிற பாடுகிற எத்தனையோ பெரும்பெரும் வேத சாஸ்திரிகள் இருந்தார்கள் அவர் காலத்தில். வாரம் டெய்லி எத்தனை முறை தொழுகிறவர்கள் இருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி 5 முறை தொழுகணுமோ 5 முறை தொழுதவர்கள் இருந்தார்கள். அந்தி சந்தி மத்தியான வேலையில் தொழுதவர்கள் இருந்த எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டாங்க ஆண்டவர். அவருக்கு வாயில யார் வாயில கபடு இல்லை, யார் கையில் சுத்தம், அவங்களோட சேர்ந்துக்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் எங்கே நிற்கிறாருன்னு நான் அங்கே போய் சேர பார்க்கணும். தேவனை என் கூட வந்து சேர்க்க சொல்லக்கூடாது, சேரக்கூடாது. ஒளி எங்கே இருக்கோ நான் அங்கே போகணுமே தவிர ஒளியே வானா வராது. அப்படி இல்லை, அப்போ இருந்து அப்படி இல்லை. மேகஸ்தம்பம் எங்கே போகுதோ அங்கே நான் போயிடணும். அக்னி ஸ்தம்பம் எங்கே போகுதோ அங்கே நான் போகணும். அக்னி ஸ்தம்பமே இங்கே வான்னு இல்லை. ஒளி எங்கே இருக்கோ, தேவன் யாரோட இருக்கிறாங்களோ அவங்களோட போய் சேரணும். தேவன் எதை விரும்புகிறாரோ, அக்கிரமத்தை அவர் விரும்புகிறதில்லை, கபடை அவர் வெறுக்கிறார், அநீதி அவர் வெறுக்கிறார். நான் உள்ளொன்றும் புறமொன்றுமாய் இருந்தார், அவர் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பாவி தேவனுடைய சபையில் நிலை நிற்கிறதில்லை. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது. 1 பேதுரு நாம் அப்படி சிந்திக்கணுங்க. ரைட்டு, நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்ல. நம்முடைய பிள்ளைகள் குமாரனும் குமாரத்திகளும் எப்படி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுகிறோமோ அது அப்படியே நடக்கும். ஆமேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் 1 பேதுரு எழுதியிருக்கு பாருங்க, எப்படி அவர் பேசுகிறார் நம்மோட அப்போஸ்தலன் பேதுரு. நாம ஜீவனை விரும்பி நல்ல நாளை காண வேண்டும் என்று வந்த மக்கள். சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். நாம் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை 10ஆம் வசனம், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற மக்கள் நாம். ஒரு நல்ல நாள் எந்த விதமான நீங்கள் யோசிச்சுங்க, என்ன விதமான ஆசீர்வாதம்னாலும் வச்சுக்கோங்க. இங்கே வந்தால் பணம் கொடுக்க மாட்டாருன்னு ஆண்டவரை சொல்கிறாங்க. வியாதியை தவிர வேறு எதுவும் கொடுக்க மாட்டார் ஆண்டவர்னு சொல்கிறோம். அப்படி இல்லை, சுகுத்து இருக்கும்படிக்கு செய்வார், இல்லைன்னு சொல்லலை. ஒரு நல்ல நாளை காண ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மனுஷன் பொல்லாப்புக்கு தன் நாவையும், பொல்லாப்புக்கு நாவை விளக்கலைன்னா நாம கஷ்டப்படுவோம். பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்கணும். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடரணும். கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன? சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா? பாக்கி 7 நாள் எப்படியோ ஞாயிற்றுக்கிழமை. நேற்றுக்கு நான் பிள்ளைகளோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது இந்த பைபிளை நாம் எடுத்துகிட்டு வர்றோம். மதவாதிகள் செய்கிறது அப்படிதான். அவங்களுக்கு ஒரு சில புனித நாள் இருக்குது, அன்னைக்கு தான் அர்ச்சனை, அன்னைக்கு தான் அதை தேடுவாங்க. அர்ச்சனை தட்டு எங்கே இருக்குது அதை எடுத்துக்கிட்டு கொண்டு போகும். அது மாதிரியே நம்ம வேதத்தை இருதயத்துக்குள்ளே வைத்திருக்கிற மக்கள். இதை படித்து இதை உள்ளத்துக்குள்ளே கொண்டு வர இதை நம்ம பார்க்குறோம். நம்மளை ஞாபகப்படுத்துகிற புஸ்தகம் இது. இப்படி நாம் காரியங்களை செய்யணும்ல. அப்படி சொல்கிறத பற்றி தான் 12ஆம் வசனத்தில் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல், எல்லார் மேலும் இல்லை. நம்ம அப்படியெல்லாம் கிளைம் பண்ண முடியாது. தயவுசெய்து நான் என்ன தான் சொன்னாலும் அப்படி இல்லைன்னு தான் ஆண்டவர் சொல்லுவார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல், நீதியாக்கப்பட்டு நீதி செய்கிறவன் மேல். கர்த்தருடைய கிருபையினாலே தயவுனாலே இரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டு அவரால் நீதிமான் ஆக்கப்பட்ட, நீதியினால் மூடப்பட்டவன், நான் நீதிமான் என்று தேவனால் அறிவிக்கப்பட்டவன், நான் நீதி செய்யணும்னு இருக்கிற. நான் நீதி செஞ்சு நீதிமான் ஆகலை, நீதிமானாக்கப்பட்டதுனால நீதி செய்கிறவன். நீதிமானாக்கப்பட்டதுனால அவன் இப்படியெல்லாம் இருக்கிறான். பொல்லாப்புக்கு தன் ஆவியும் கபடத்துக்கு தன் உதடுகள் விலக்கி காக்கிறான். கர்த்தரிடத்திலிருந்து அப்படிப்பட்ட மனுஷர் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம்
விரோதமாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய முகம் எனக்கு விரோதமாக இருந்து கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? சில பிரச்சனைகள், சில காரியங்களுக்கு உட்கார்ந்து சிந்திக்கணும். இப்படி காரியங்கள்லாம் ஏன் கடினமாக என் வாழ்க்கையில் நடக்குது? கர்த்தருடைய முகம் எனக்கு விரோதமாக இருக்கா? கர்த்தருடைய கண்கள் என் மேல் நோக்கமாக இருக்குதா? அவருடைய எனக்கு ஜெபத்துக்கு ஒரு பதிலும் இருக்கிறது இல்லை. என்ன செய்யறதுனே தெரியல. நான் ஒரு பக்கம் அடைச்சா ஒரு பக்கம் பொத்துக்கிட்டு போகுது. நான் ஒன்று செய்யணும்னு நினச்சா வேற ஒன்று நடக்குது. சஞ்சலமும் தவிப்பாக எனக்கு உண்டாகுது. இளைப்பாறுதலே எனக்கு இருக்க மாட்டேங்குது. ஏன்? எங்கேயோ மாயை நான் பின்பற்றுகிறேன், நான் நடிக்கிறேன், ஏமாத்துறேன் மனுஷரை. சபைக்கு வந்து நான் தேவனை செம்மையான இதயத்தோடு பின்பற்றுவனா இல்லை. அப்படி நான் பின்பற்றாதனால இங்கே எழுதியிருக்கிறபடி சங்கீதம் 144 நான் வாசித்த மாதிரி 12 குமாரர் இளமை ஓங்குகிற விருட்சம், இதெல்லாம் நமக்கு சொல்லும்போது ஸ்தோத்திரம் அல்லேலுயான்னு இருக்கும். நல்லது. அது அப்படி இல்லை. அது அப்போதுன்னு ஆரம்பிக்குது. அப்போதுதான் இப்படியெல்லாம் ஓங்கி வளரும். இல்லைன்னா நமக்கு சில சமயங்களில் சஞ்சலமாய் கூட அது அமையலாம். தப்பா விளைவிக்க கூட. ஏசாயா புத்தகத்தில் எழுதியிருக்கு, நான் திராட்சை தோட்டத்தை நட்டு வேற ஒருத்தர் சாப்பிடுவாங்க, நான் வீடு கட்டி வேற ஒருத்தர் குடியிருப்பாங்க, பிள்ளை வைத்தா சஞ்சலமாக இருக்கும் எழுதியிருக்கா அப்படி. ஏசாயா புஸ்தகம் பயப்படுத்துகிறதுக்காக, நம்ம பக்தி அடைகிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன். பிள்ளைகளை பற்றி எப்போ பார்த்தாலும் ஒரு சஞ்சலமாக இருந்துக்கிட்டே இருக்கா சகோதர சகோதரிகளே? ஏதாவது அப்படி யோசிக்கிறோமா? யாராவது 65ஆம் அதிகாரம் ஒரு சில ஆசீர்வாதங்கள் எழுதியிருக்கு, ஒரு சில காரியங்களை ஆசீர்வாதத்தை எப்படி எழுதியிருப்பார். அவர்கள் விருதவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை. யார்? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடுக்கு விலக்கி காக்கிற மனுஷன். தீமையை விட்டு விலகணும், தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், விரும்புகிற மனுஷன். கர்த்தருக்கும் நீதிமானாக்கப்பட்டவன், நான் நீதி செய்ய அழைக்கப்பட்டவன் என்று கர்த்தருடைய கண்கள் என்மேல் நோக்கமாக இருக்கிறது என்று வாழுகிற ஒரு மனுஷன். அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை. அப்போ துன்பம் உண்டாக பெருகுதுன்னா என்ன அர்த்தம்னு நான் விளங்கிக்கணும்னா, நான் எங்கேயோ தவறு செய்கிறேன். தேவனிடத்தில் எப்போதுமே தவறு இல்லை. தேவனுடைய கை எப்போதும் ஆசீர்வாதமான கை, நன்மையின் கை, இரக்கமானவர். அவர் எனக்கு நன்மைகளை கொடுக்கறதுக்கு மட்டுமே தன் மகனையை கொடுத்துட்டவர். அவருக்கு நமக்கு தீமை செய்கிறது அவருடைய வேலை. நான் என் வழிகளை பல விதங்களில் சிக்கலாக்கி கொள்ளுகிறேன். என் வாயில கபடும், நான் அங்கொன்னும் இங்கொன்னுமா இருந்து ஏதோ தடுமாறி போய் கிடக்கிறேன், அவ்வளவுதான். பெறுவதும் இல்லை. அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். அப்படி ஆண்டவரிடத்துல மாயை பின்பற்றாமல், கள்ளத்தனம் கையில் இல்லாமல், நேர்மையாய், எல்லா வகையிலும் நேர்மையாய், சம்பாத்தியம், கொடுக்கல் வாங்கல், போதும் என்கிற மனம், அனாவசியமான கடன், ஆடம்பர கடன். நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் எப்படி விளங்கிட்டாலும் சரி, ஒரு கடன் வருகிற மனுஷரால் கர்த்தருக்கோ சபைக்கோ எப்போவுமே பிரயோஜனமாக இருக்க முடியாது, இருக்காது. அவர்களால் எதுவுமே நன்மையாக இருக்காது. சபைக்கு தேவனுக்கும் பிரயோஜனமாக இருக்க முடியாது. அனாவசியமாய் கடன் படுகிறவர்களால், ஆடம்பர கடன் படுகிறவர்களால், அத்தியாவசியத்துக்காக கடன் பட வேண்டியிருக்கலாம், பரவாயில்ல, அதெல்லாம் தேவன் பொறுப்பெடுப்பார். ஆனால் அனாவசியமாய் ஆடம்பரமாய் கடன் படுகிற ஒருவராலும் கடவுளுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. அதுக்கு பின்ன கடன் பட்டவன், கடன் கொடுத்தவனுக்கு அடிமை எப்படி என்ன பிரயோஜனமாக இருக்க முடியும்? அடிமை அவனுக்கு தான் அடிமையாக இருக்க முடியும், தேவனுக்கு அடிமையாக இருக்க முடியாது. நாம் எங்கேயோ தவறு செய்கிறோம். அதுதான் இதனுடைய பிரச்சனைகள். நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட சீர்பற்ற ஜனம். ஆனால் நம்முடைய வாயிலும் நம்முடைய கைகளிலும் சுத்தத்தை நாம் இழந்து போனால் சொன்ன ஆசீர்வாதங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நம்ம பாட்டில் சொல்லலாம், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீரே அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்க? உனக்கு சொல்லலைன்னு சொல்லிடணும்.
உனக்கு சொல்லலை. நான் என்ன சொல்லியிருக்கேன், நீ என்ன சொல்கிற? உனக்கு இருக்கிறது போதும்னு என்ன சொன்னேன்ல? உனக்கு உண்டாயிருக்கிறது போதும்னு எண்ணு முதல்ல. அப்போ நான் உன்னை விட்டு விலகலை, உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். நீ பாட்டில் ஏதோ உன்னை பிடிச்சி என்னை இழுத்துக்கிற. நான் இருக்கிற இடத்துக்கு நீ வா, நீ இருக்கிற இடத்துக்கு என்ன இழுக்காத, நான் வர முடியாது. நாம் சகோதரன் பேசிகிட்டு இருக்கும்போது நான் இன்னொரு வார்த்தையை நான் வாசித்தேன், கேட்டேன். அப்படி எப்படின்னா, பிள்ளைகளுக்கு நாம் போதிப்போம். ஒரு சம்பவத்தை நான் நேற்று யோசித்தேன், எனக்கு உண்மையில் அது உற்சாகமாக இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் எல்லா விருட்சத்தின் கனியையும் நீ புசிக்கலாம். ஒரே ஒரு சொன்னாங்க, என்ன கனி அது? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாவாய். நமக்கு அப்புறம் நோவா, அப்புறம் ஆபிரகாம் வந்தாங்களா? ஆபிரகாமை பற்றி எழுதியிருக்கு, நான் தேடினேன் கிடைக்கல. ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு போதிப்பான்னு எழுதியிருக்கு. அவனை நம்பினார், அவன் போதிப்பான், தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவான்னு சொன்னார். ஆண்டவரே சொன்னார், இவன் தன் சந்ததிக்கு சொல்லுவான். ஆபிரகாம் தன் மகனான ஈசாக்குக்கு சொன்னார். ஈசாக்கு தன் பிள்ளைகளுக்கு சொன்னான். என்னத்தை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? விளக்கப்பட்டதை நம்ம என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, சபிக்கப்பட்டுடும். அதிகாரம் 12:18-19 யாராவது சத்தமாக படிங்க. கர்த்தர் ஆபிரகாம் சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்திருக்கிறார் இவன் கட்டளையிடுவான் என்று. அப்போ ஆபிரகாம் இப்போ ஈசாக்கு சொல்லியிருப்பாரா? ஈசாக்கு தான் பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பானா? யாக்கோபு அப்படி ஏசாவை விட்டுடுவோம். ஏசா தான் வேதத்தில் பாரு இல்லை. நம்ம எபிரேயர் புத்தகத்தில் கடைசியாக வாசிக்கிறோம். அதுவும் கடுமையான ஒரு நிலையில் அவனை பார்க்குறோம். நம்ம பார்க்குற இடம் பரிதபிக்கப்பட்ட நிலையில் தான் திரும்ப அவனை நாம் வேதத்தில் பார்க்குறோம். அபிசுவாசியை கல்யாணம் பண்ணி தகப்பனுக்கு நோவாய், தாய் தகப்பனுக்கு நோவாய் போன ஒரு பிள்ளை அவன் ஏசா. அவனை அடுத்து நம்ம எபிரேயர் தான் வாசிக்கிறோம். போதிச்சிருப்பார். ஏசா அதை கேட்கலங்கிறத வாழ்க்கையிலேருந்து விளைவிக்கிறோம். 2 பேருக்கும் ஒன்றா தான் சொல்லியிருப்பார். யாக்கோபு பிள்ளைகளுக்கு போதிச்சிருப்பாரா? எத்தனை பிள்ளைகள்? 12. நேற்றுக்கு ஒரு சம்பவத்தை நான் வாசித்தா அதை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யாக்கோபு தன் 12 பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை போதிக்கிறார். அதில் எத்தனையோ தடுமாற்றம், எத்தனையோ மோசம், எத்தனையோ அவமானம், சொல்லக்கூட முடியாத நிலையெல்லாம் சில பிள்ளைகிட்ட இருந்தது. ஆனால் அதில் ஒரு பிள்ளை யோசேப்பு. அந்த பிள்ளையை பற்றி ஒரு வார்த்தை எழுதியிருக்கு 39ஆம் அதிகாரம். எனக்கு நேற்று படித்த போது உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது. நாம் எப்படி போதிக்கணும் எல்லாம் போதித்து வளர்த்த ஒரு தகப்பன் இங்கே நின்று பேசலை. அந்த எந்த கர்வத்திலும் நான் பேசலை. நேற்றுக்கு நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தபோது அழுதுட்டணும். அவ்வளோ ஆத்திரமாக எனக்கு வந்துடுது. என் பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லலையே தெய்வமே என்ற எண்ணம் எனக்கு வந்தது. இப்படி சின்ன பிள்ளைகளாக என் பிள்ளைகளிலிருந்து என் பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வாய்ப்பு இல்லையா ஆண்டவரே? இருதயமே அப்படி எனக்கு பயங்கரமாய் பாரம் கண்டுட்டுது. அப்படிப்பட்டவனா தான் இங்கே நின்று நான் சொல்கிறேன். 39ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். போதிக்கணும் நம்ம எல்லாரும். நீங்களும் நானும் குறை உள்ளவர்கள், சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை குற்றம் சொல்லுகிறதுக்காக 39 தானா? என்ன அருமையாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. நான் நடுப்பகுதியில் வாசிக்கிறேன். 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆபிரகாம் போதிச்சிட்டாரா இல்லையா? ஈசாக்கு போதிச்சிட்டாரா இல்லையா? யாக்கோபு போதிச்சிட்டாரா இல்லையா? யோசேப்பு புரிஞ்சிட்டானா இல்லையா? என்ன சொல்கிறார் யோசேப்பு? நான் அப்படி யோசிக்கிறேன். இங்கே பாருமா, அக்கா வயசில் மூத்தாக்கா தானே, பாரு முட்டாள் மாதிரி இருக்க. இங்கே இருக்கிற முந்திரி பருப்பை எடுத்து திங்கலாம், மரத்தில் கிடக்க பழத்தை பறித்து திங்கலாம்,
எனக்கு பசி எடுத்தால் உங்கள் வீட்டுக்கு ஒரு கோழி அடித்து பிரியாணி செஞ்சு நான் சாப்பிடலாம், என்ன வேணாலும் இங்கே சாப்பிடலாம், எனக்கு எல்லாத்துக்கும் உங்கள் வீட்டுக்காரர் ஓகேன்னு சொல்லிட்டார். என்ன வேணாலும் நான் செய்யலாம், உன்னை தவிர உன்னிட்ட பேசக்கூடாது, உன்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்வோன்னு சொல்லலை. அது ஒரு பைத்தியம். பொண்டாட்டி பேச்சை கேட்டு இவரதுக்கு ஜெயிலில் போட்டு என்னன்னு கூட விசாரிக்காத, வந்து விசாரிச்சிருக்கணும்ல, என்ன ஏதுன்னு கேட்குற தூக்கி ஜெயிலில் போட்டால் அப்புறம் எப்படி நிரபராதி? அது தேவ செயல். என்னாலும் நம்ம பார்வோம் அந்த போதிபார் இங்கே பாருமா, எதை வேணாலும் நான் அனுபவிக்கலாம், ஆனால் ஒன்றை தவிர. இது யார்கிட்ட சொன்ன வார்த்தை? யார்கிட்ட? ஆதாம்கிட்ட. நீ தோட்டத்திற்கு எல்லா விருட்சங்களின் கனியையும் புசிக்கலாம், உன்னை தவிர. எது? நன்மை தீமை அறிகிற விருட்சங்களின் கனியை தவிர அப்படின்னு தானே சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க யோசிப்பு? இந்த வீட்டில் எதை வேணாலும் நான் அனுபவிக்கலாம், உன்னை பார்க்க பேச விரும்பலை, உன்னை நான் பார்க்க விரும்பலை. எப்படி தேவன் உணர்த்தினாங்க? நான் வேற ஒரு கான்டெக்ஸ்டில் நான் பேசுனேன், இப்போ அப்படி எனக்கு சொல்ல நேரம் இல்லை. அவங்க அப்பா சொன்னது ஒருவேளை அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். பிள்ளைகளுக்கு போதிப்பான்னா சந்ததியாக போதிக்கணும் தான் பிள்ளைகளை உட்கார வச்சு. தானே அப்படி வளரும்னா இப்படி தான் இருக்கும். தானே சில வீடுகளில் புருஷனும் மனைவியுமே நல்லாவே இருக்கிறது இல்லை. காசு உண்டாக்கணுங்கிறதுலே நம்ம குறியா இருக்கிறோம். நம்ம ஏழையா இருக்கலாம், பணக்காரர் இருக்கலாம், அதை பற்றி நான் பேசிக்கிட்டு இல்லைங்க. நம்முடைய நோக்கமெல்லாம் காசு உண்டாக்கணும்னு இருந்தால் பிள்ளைகள் தேவ வழியில் நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நாம் கபடஸ்தர்களாக இருந்தால் பிள்ளைகள் கபடு தான் செய்யும். விதை ஒன்று போட்டால் என்ன சொல்கிறீங்க, முளைக்காது. நாம் கபடாக இருந்தால் பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும். தாய் எவ்வளியோ பிள்ளை அப்படி, தகப்பன் எப்படி அப்படிதான் பிள்ளை. அதிலெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. பாவத்தை குறித்து பிள்ளைகளுக்கு துணிச்சல் வருவதுக்கு காரணம் என்ன? எல்லாம் கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கு. வீட்டில் இருக்கிற அடாவடித்தனம் சபையில் இல்லையா அப்பா அம்மாட்டா? அப்போ வீட்டில் எப்படி வேணாலும் நம்ம நடக்கலாம். யார் பார்க்க போகிறா? சபைக்கு போகும்போது பவ்யமாக வரணும்னு அப்படியே வந்துடுது பிள்ளைங்க. இது பெருசாகும்போது அப்படியே அதுக்கு ஒட்டிக்கும். இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நாம் கபடுக்கு விலைக்கு நாம் இப்படி சுத்தமாய் காரியங்களை பண்ண நாம் பக்தியாய் பழகணும்னா அது நம்ம பார்க்கும். வீட்டிலையும் சபையிலையும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை போல. உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை போல. இப்படியே அப்பா அம்மா மூஞ்சியே பார்த்துக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது. நம்பி பிரயோஜனம் இல்லை, இதை நம்பி பிரயோஜனம் இல்லை, கம்பியை நீட்டு, இது கிறிஸ்தவ வாழ்வு இல்லை. கிருபை பெற்ற பிள்ளைகள் இந்த பெற்றோரை விட்டுட்டு நல்லா இருக்கலாம், நாம் இல்லைன்னு சொல்ல எக்ஸம்ஷன் அது. ஆனால் மேக்சிமம் அப்படி இருக்கிறது இல்லை, நாமே பாழாக்கி விட்டுடுறோம். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருக்கிறோம், சபையில் வந்து ஒரு மாதிரி இருக்கிறோம். வீட்டில் எப்படி வேணாலும் பேசிக்கிட்டு கொண்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு கடிச்சிக்கிட்டு இருக்கலாம். சபைக்கு வந்தால் பெருக்கு மாதிரி எடுத்து பெருக்கிடலாம். போனால் அது இதில் போயிடும், பெருக்குனதில் போயிடும். பாவம் கொன்றால் பாவம் தின்றால் போச்சுற மாதிரி இதில் பெருக்கினதில் கூட்டி தள்ளிடலாம்னு இதுவும் நினைக்கும். நாம் என்ன செய்கிறோம்? எதையாவது மறைக்கிறதுக்கு வந்த உடனே இங்கே ஏதாவது ஒன்றை பண்ண பார்க்குறோம், அதை மறைக்கணும்னு நினைக்கிறோம். பிள்ளைகளும் அதே மாதிரி நினைக்குது. என்ன பண்ண முடியாதெல்லாம் அப்படி ஒன்றும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. போதிப்போம் பிள்ளைகளை. ஆபிரகாம் போதித்தார், ஈசாக்கு, யாக்கோபு. நான் யோசேப்பு அப்படி தான் பார்க்குறேன். அவன் என்ன அழகாக சொல்கிறான், உன்னை தவிர தம்பி, அவர் விளக்குன உன்னை தவிர எல்லாம் இவ்வளவும் வச்சுருந்தாங்கடா. தெரில நீங்கள் எப்படி வழங்கிட்டாச்சு, இவ்வளவு கனியையும் எதையும் சாப்பிடலான்னு சொன்னாங்க. நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சத்தின் கனியத்தாம்பா சாப்பிட வேண்டான்னு சொன்னாங்க. அதை சாப்பிட்டு தாம்பா இந்த நிலை. யோசேப்பு என்ன சொல்கிறார் அவர்கிட்ட பார்த்து, உன்னை தவிர எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க ஃப்ரீடம் தான், பாவத்தை தவிர.
தேவனை துக்கப்படுத்துகிறதை தவிர, தேவனை வேதனைப்படுத்துகிறதை தவிர, தேவனை அவமானப்படுத்துகிறதை தவிர, தேவனுடைய நாமத்தை பட்டத்தில் கட்டி பறக்க விடுகிறதை தவிர அது என்ன வேணாலும் நான் செய்யலாம். இட் இஸ் பெர்மிட்டட். பாவம் பெர்மிட்டட் இல்லை. பாவம் சாரின்றதில் மறைக்கிறது இல்லை, சாரியை போட்டு மறைக்கிறதும் இல்லை. பாவத்தை சாரின்னு மறைக்க பார்க்குறோம் ஒரு வார்த்தையில், சாரி அப்படியெல்லாம் மறையாது. அது நாம் நினைக்கிறோம். மன்னிப்புன்ற வார்த்தையில் மறைக்க பார்க்குறோம் இல்லை, அப்படியெல்லாம் அவனுக்கு மறைக்கிறது இல்லை. பாவம் பாவம் தான். விளைவிக்கணும். பெற்றோர் தயவு செய்து, நாம் பூரணமானவர்கள், குறை உள்ளவர்கள், ரொம்ப ரேடிக்கலாக தீவிரமாய் நம்முடைய வீடுகளில் நம்ம இருக்க ஆசைப்படுவோம். எவ்வளோ சின்ன பிள்ளைகளை வச்சுருக்கிறோம். விளையாட மட்டும் நம்ம கூடாது. குறைவு இருந்தால் பிள்ளைகளிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும். தப்புனா பிள்ளைகளிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆழமாக மனம் திரும்பணும். அப்பா குறை உள்ளவன், பாவி, என்னை மன்னிச்சிரு, நான் நல்லா இருக்க விரும்புகிறேன்னு தாயின் தவப்புன்னு சொல்லணும். கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு விட்டாத போல எழுந்தோம்னா அதுவும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு விட்டாத போல காட்ட பார்க்கும். மாய்மலம் பண்ணும். அது மாயை பின்பற்றும், பொய் வசனிப்பை பின்பற்றும், நடிப்பை பின்பற்றும். அப்புறம் நம்முடைய பிள்ளைகள் இப்படி கீர்த்தியாய் இப்படி பலமாய் அப்படிங்கிறத பற்றி நாம் யோசிக்க முடியாது. அப்படி எழுதி இல்லை வேதம். 122 சங்கீதம் என்ன எழுதியிருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். அது யாராக இருந்தாலும் சரி, அவனை பற்றி தான் எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு? அவன் மனைவி எப்படி இருப்பாங்க, அவன் பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு அப்படித்தானே எழுதியிருக்கு. யாருக்கு எழுதியிருக்கு? 122 சங்கீதம் யாருக்கு எழுதியிருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற ஒரு மனுஷனுக்கு. நான் மறுபடியும் பிறந்தவன், மனம் திரும்புறன், தேவனுடைய ஆவியினால் பிறந்தவன், தேவனுடைய பிள்ளை, அப்படிப்பட்ட அதிகாரம் பெற்றவன், ஆவியை பெற்றவன், நான் தேவனுடைய ஆலயம், அப்பம் விற்கிறவன், அப்படிப்பட்ட ஒரு உணர்வும் உத்வேகமும் உடைய ஒரு பிள்ளை. அப்படி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் மனைவி அப்படி இருப்பாங்க, அவன் பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம எல்லாத்தையும் நாம் அப்படி கிளைம் பண்ண முடியாது, ஒர்க் அவுட் ஆகாது. இது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், இது ஜீவன் சம்பந்தப்பட்ட விஷயம், இது ஆவி சம்பந்தப்பட்ட விஷயம். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ 32 சங்கீதம் அவன் பாக்கியவான். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஆண்டவர் இரத்தத்தினால கழுவப்பட்டவன், நான் புது சிருஷ்டி, பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, நான் தேவனால் பிறந்தவன், தேவனுடைய அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கு, அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, நான் எனக்காக வாழ முடியாது, வாழக்கூடாது நான் அப்படின்னு சதா எண்ணிக்கொண்டு வாழுகிற கர்த்தருக்கு பயப்படுகிறவருக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள். எப்படி எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்தை சபையில நாம் அடையத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். யாருக்கோ நடந்தது நமக்கு நடக்காது, அப்படி யோசிக்க கூடாது. அப்படி இல்லை. மறுபடியும் பிறக்காத ஒருவர், தேவனுடைய ஒரு நிச்சயம் இல்லாத ஒருவருக்கு மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளை என்ற விசுவாசம் கொண்ட ஒருவருக்கு நடக்கிறது நமக்கு அப்படி நடக்காது. அவர்கள் இருக்கிற சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியாது. அதெல்லாம் சும்மா இட்டாக்கா, நீ தயவு செய்து தப்பா விளங்கிக்காமல் கேட்கணும்.